ராம 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 ராம் 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 ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சிங்கத்தின் கி ஜெய். गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा जय चाणिकांत स्मरणं जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेव. सिद्धि विनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सद्गुरु महाराज की जय. सकल साधु मंडली की जय. प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. श्री वेमिंगेंद्र सद्गुरु महाराज की जय. ब्रह्मश्री सुंदर कुमार स्वामी की जय. श्री श्री ब्रह्मश्री सुंदर कुमार स्वामी की जय. ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் ஏற்கனவே ரிஷபதேவருடைய சரித்திரத்தை பார்த்து விட்டோம். இப்போ பரத யோகேஸ்வரருடைய சரித்திரத்தை நாம் பார்க்கலாம். அதாவது பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி சொல்லியிருக்கார், பரத யோகேஸ்வரன் தான் சொல்லணும், ஜடபரதன் சொல்லக்கூடாது, அது சரியில்லை அப்படின்னு ஆங்கிலேய பிரிவா சொல்லியிருக்கா. ஆங்கிலேய பிரிவா சொன்னதுனால இவர் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி சொல்லியிருக்கார், அவர் பரத யோகேஸ்வரர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உடம்பு தான் ஜடமாக நினைச்சாரே தவிர அவர் எப்போ சுத்த சைதன்யமாக பிரகாசித்திருந்தார். அதனால் பிரம்மனிஷ்டராக இருந்தார். அதனால் அவர் யோகியாக இருந்தார். அதனால் பரத யோகேஸ்வரன் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகான்கள். நாம் அதை தான் பின்பற்றி சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட பரத யோகேஸ்வரர் சரித்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீசுகோவாச்ச பரதஸ்து மகாபாகவதோ. பரதர்னு சொன்ன உடனே மகாபாகவதர், அடுத்த பதமே மகாபாகவதர். பரதஸ்து மகாபாகவத, அதை சொல்கிறதுக்கு ஆசையாக அந்த கதையை சொல்லணுன்றதுக்காகவே சுகாச்சாரியர் ஆரம்பிக்கும் போதே மகாபாகவதர் அப்படின்னு சொல்கிறார். பரதஸ்து மகாபாகவதோ யதா பகவதா அவனிதல பரிபாலனாய சஞ்சிந்திதஸ்ததனுசாசனபரஹ பஞ்சஜனிம் விஸ்வரூபம் துஹிதரம் உபயேமே. பஞ்சஜனி என்ற பெண்ணை, விஸ்வரூபருடைய பெண்ணாகிய பஞ்சஜனி என்ப பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டிருந்தார். பரத யோகேஸ்வரர் திருமணம் செய்து கொண்டார். அந்த பஞ்சஜனி இடத்துல தஸ்யாம் உ ஹ வா ஆத்மஜான் காட்சேன அனுரூபான் ஆத்மனः பஞ்சஜனயாமாச பூதாதிர் இவ பூத சூக்ஷ்மானி. பஞ்சபூதங்களிலிருந்து பஞ்ச சூட்சமங்கள் உண்டானது போல 5 பிள்ளைகள் உண்டானார்கள். அவருடைய பேர் என்ன? சுமதிம், ராஷ்டிரபிரதம், சுதர்சனம், ஆவரணம், தூம்ரகேது. இது சுமதி, ராஷ்டிரபிரத்து, சுதர்சனன், ஆவரணன், தூம்ரகேது. இதுபோல் 5 பேர் கொண்ட 5 பேர்கள் பஞ்சபூதங்களிலிருந்து உண்டான பஞ்ச சூக்ஷ்மங்கள் போல, பூத சூக்ஷ்மங்கள் போல, பஞ்ச தன்மாத்திரைகள் போல அவர்கள் உண்டானார்களாம் 5 பிள்ளைகள். அவரது பரத யோகேஸ்வரருடைய காலத்துக்கு முன்னாடி அது அஜனாப வருஷம்தான் இருந்தது. இந்த பரத யோகேஸ்வரருடைய பேரால் தான் பாரத வருஷம் என்று பிரசித்தமாக நம்ம இந்தியாவுக்கு பாரத தேசம் என்று பெயர் வந்தது. அஜனாப நாமைதத் வருஷம் பாரதம் இது எத ஆரப்பிய விபதிஷந்தி. அப்படிப்பட்ட அவர் என்னென்னா இல்லற தர்மத்தை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கிறார். அருமையாக ராஜ்யத்தை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறார். மக்களை நல்வழிப்படுத்துகின்றார். எல்லாம் கரெக்டு. அவனால் பகவத் ஆராதனையில் அதுதான் முழு மூச்சாக இருந்தாராம். அப்போது பகவத் ஆராதனையில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். அதில் என்னென்னா கர்மாக்களை செய்தார், யாகங்களை, எதேஷ்டமாக யாகங்களை அனுஷ்டானம் பண்ணார். அதாவது என்னென்ன யாகங்கள் பண்ணார்ன்றது இங்கே சொல்லப்படுகிறது. அதெல்லாம் பார்த்தா ரொம்ப டைம் ஆகிடுன்னு பார்க்குறேன். சரி, பார்க்கலாம். சம்பிரச்சுரத்சு
ईजे च भगवन्तं यज्ञकृतरूपं कृदिभिर् उच्चावचैः श्रद्धया आहृदाग्निहोत्रदर्शपूर्णमास अग्निहोत्रदर्शपूर्णमास चातुर्मास्य पशुसोमानां प्रकृतिविकृतिभिर् अनुसवनं चातुर्होत्रविधिना चम्प्रसरत्सु नानायागेषु विरचिताङ्गक्रियेषु अपूर्वं यत्क्रियाबलं धर्माख्यं परे ब्रह्मणि यज्ञपुरुषे सर्वदेवतालिङ्गानां मन्त्राणाम् अर्थनियमा कथय साक्षात्कर्तरि परदेवतायां भगवति वासुदेव एवं भावयमानः आत्मनैपुण्यं मृदितकषायो हविषु अध्वर्युभिर्गृह्यमानेषु स यजमानो यज्ञभाजो देवांस्तान् पुरुष अवयवेषु अभ्यध्यायत्. அதாவது கர்மா தான் மனசு சுத்திக்காக, கர்மாவே எதுக்காகனா மனசு சுத்திக்காக தான். யஜ்ஞங்களை எதேஷ்டமாக அனுஷ்டானம் பண்ணுறது எதுக்காகனா மன சுத்திக்காக தான் கர்மாக்கள். அதுபோல் யாகங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணுறார் அவர். ஒரு நாளைக்கு 2 முறை செய்யக்கூடிய அக்னிஹோத்திரம், ஒரு மாதத்துக்கு 2 முறை செய்யக்கூடிய தர்ஷபூர்ண மாசம் என்ற இஷ்டி, அதே சமயத்தில் மாதத்துக்கு ஒரு தடவை செய்யக்கூடிய 4 மாதத்தில் ஒரு தடவை செய்யக்கூடிய சாதுர்மாசியம், 4 மாதத்தில் அனுஷ்டிக்கூடிய சாதுர்மாசிய விரதம், வருஷத்துக்கு ஒரு முறை செய்யக்கூடிய நிருட பசுபந்தனம், வாழ்க்கையில் ஜென்மாவில் ஒரு முறையாவது செய்யக்கூடிய சோம யாகம், இதுபோல் யாகங்கள்லாம் இதுபோல் கிரியானுஷ்டானங்கள்லாம் செய்து கொண்டு அதனால் மனசு பரிசுத்தமாகி, என்னென்னா முக்கியமான விஷயம், அந்த யாகங்களில் இந்திராய ஸ்வாகா, அக்னேய ஸ்வாகா, வாயுவ ஸ்வாகனா அந்த தேவதைகளை பகவானுடைய அங்கங்களில் வச்சு தியானம், அந்த அங்கங்களாக தியானம் பண்ணுறோம். ரித்விக்குகள்லாம் அந்தந்த ஹவிர்பாகம் கொடுக்கும்போது தேவர்களே நேரில் வாங்கிப்பாங்க. அந்த தேவர்கள்லாம் பகவானுடைய அங்கங்களாக தியானம் பண்ணுவாராம் யார், பரதயோகீஸ்வரர். அது மட்டும் இல்லை, யாகங்கள் எதேஷ்டமாக செய்யும்போது அந்த யாகங்கள் பகவத் ஆராதனையாக செய்யும்போது அப்போ தேவதைகளுக்கெல்லாம் ஹவிர்பாகம் கொடுக்கும்போது அந்த தேவதைகளை பகவானுடைய அங்கங்களாக தியானம் பண்ணார். அப்போ கூட அது பகவத் பக்திக்காக, பகவத் திருப்திக்காக பண்ணுற யாகன்றதுனால அதெல்லாம் மனசு பரிசுத்தமாகிடுது. ஆமாம், பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிர் பிரம்மாக்னோ பிரம்மணாகுத பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா பகவத்கீதையில். அப்போ எல்லாமே பிரம்மர்ப்பணம், எல்லாம் பகவதர்ப்பணமாக செய்யும் பொழுது அப்போ தேவதைகள்லாம் கூட பகவத் ஸ்வரூபமாக தியானிக்கும் பொழுது அவர் மனசானது சுத்தமாயிடுச்சான். மனசு சுத்தமான கர்மாவனால் என்னன்னா, எப்படி கர்மாவனால் மனசு சுத்தமாகனா, கர்மாவை பகவதர்ப்பணமாக செய்தால் தான் மனசு சுத்தமாகும். பலன்களை உத்தேசித்து செய்யக்கூடிய கர்மாவை காட்டிலும் பகவத் ஆராதனையாக செய்யக்கூடிய கர்மாக்கள் தான் மனசை சுத்தி பண்ணும். அப்படி இருக்கும்போது இந்த யாகங்களில் ஹவிர்பாகம் வாங்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் பகவானுடைய அங்கங்களாக வைத்து தியானம் பண்ணதுனால அவருக்கு அனுதினம் அவருக்கு பக்தி அதிகரித்து விட்டது பரதயோகீஸ்வரருக்கு. அதுதான் சொல்கிறார், மிருதித கஷாயோ ஹவிஷு அத்வர்யுபிர் கிருஹ்யமானேஷு ச யஜமானோ யஜ்ஞபாஜோ தேவாம்ஸ்தான் புருஷ அவயவேஷு அபியத்தியாயத்து. புருஷன் பகவானுடைய அவயவங்களாக அந்த தேவதைகளை தியானித்தாராம். இதான் விஷயம். அத்வர்யர்கள் அந்த யஜ்ஞபாஜ் அந்த ஹவிர்பாகம் கொடுக்கும்போது அது மாதிரி தேவதைகள் உத்தரவு கொடுக்கும்போது பகவானுடைய அங்கங்களாக தியானித்தார். இதனால் இப்படி என்னாச்சு, ஏவம் கர்ம விசுத்த சத்வஸ்திய அந்தர் ஹிருதயாகாச சரீரே. அப்போ மனசு இந்த கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணும்போது ஹிருதயமானது பரிசுத்தமாகிவிட்டது. அந்த சுத்தமான ஹிருதயத்தில் பகவான் தெரிய ஆரம்பித்தார். அந்தர் ஹிருதயா ஆகாஷ சரீரே பிரம்மணி பகவதி வாசுதேவே மகாபுருஷோ உபலக்ஷனே. எந்த நாரதர் முதலான மகாத்மாக்கள்லாம் ஹிருதயத்தில் சங்க சக்கர கதாதாரியாக பகவானை தியானிக்கிறார்களோ அந்த பகவானிடத்தில் இவருக்கு எல்லையற்ற பக்தி உண்டாயிடுச்சான் யார், பரதயோகீஸ்வரருக்கு. ஏவம் கர்ம விசுத்த சத்வஸ்ய அந்தர் ஹிருதயாகாஷ சரீரே பிரம்மணி பகவதி வாசுதேவே புருஷோ ரூபோபலக்ஷணே ஸ்ரீவத்ச கௌஸ்துப வனமாலா ஹரிதர கதாதிபிர் உபலக்ஷிதே நிஜபுருஷ ஹிரில் லிகிதேன் ஆத்மனி புருஷரூபேன விரோச்சமான உச்சஸ்தராம் பக்திர் அனுதினமேதமான ரயா அஜாயத.
ரயா ஜாயது. அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் அனுஷ்டிக்கின்ற அந்த கர்மாக்களால் மனசு சுத்தமாகி பகவானிடத்தில் எந்த நாரதர் முதலிய ஹிருதயத்தில் எழுதப்பட்ட சித்திரம் போல அந்த பகவான் தெரிய ஆரம்பிக்கிறாரோ தெரிகின்றாரோ, எந்த நாரதர் முதலான மகாத்மாக்கள் ஹிருதயத்தில் எழுதப்பட்ட சித்திரம் போல அந்த சங்கச்சக்கர கதாதாரியாக பகவான் காட்சியளிக்கின்றாரோ, அந்த பகவானிடத்தில் எல்லையற்ற பக்தி உண்டாயிடுச்சான். பக்திர் அனுதினம் ஏதமான ரயா அஜாயத. இப்படி 10,000 வருஷங்கள் கர்மானுஷ்டானங்கள் செய்து கொண்டு பகவத் தியானத்தில் லயிச்சிருந்தால் 10,000 வருஷம் ராஜ்யத்தை ஆண்டார். ராஜ்யத்தையும் பார்த்துட்டு பகவத் தியானத்திலையும் ஈடுபடுறதுன்றது முடியாத காரியம். அப்படி முடியலும் போது அப்போ பிள்ளைகளிடத்தில் ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் என்ன பண்ணுறார், நேராக ஹரித்வாருக்கு போயிட்டார். இமயத்தாழ்வரை கண்டகி, நேபாள் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அங்கே அந்த கண்டகி குளிர் பிரதேசமாகி அந்த இடத்துக்கு போயிட்டார். ஹரித்வார் புலகாசிரமத்துக்கு போயிட்டார். ஏவம் வருஷாயுத சகஸ்ர பர்யந்த அவசித கர்ம நிர்வாண அவசரம் அதிபுஜ்யமானம் ஸ்வதனயேப்யோ ரிக்தம் பித்ருபைதாமகம் யதாதாயும் விபஜ்ய ஸ்வயம் சம்பன் நிகேதாத்து புலகாசிரமம் பிரபவ்ராஜ. அப்பா பாட்டன் வழி வந்த அந்த சொத்துக்களை, அந்த ராஜ்யத்தை பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்து விட்டு அவர் பாட்டுக்கு எல்லாத்தையும் உதறி எறிஞ்சிட்டு, எல்லா சொத்து சுகங்களையும் எல்லாம் உதறி எறிஞ்சிட்டு புலகாசிரமத்துக்கு கிளம்பி போயிட்டாராம். அப்படி அவர்கிட்ட அவ்வளோ லேசில் விட முடியுமான்னா, பகவானிடத்தில் பக்தி ஒருத்தன் உண்டாயிடுச்சுன்னு சொன்னால் அந்த பக்தி சுகத்தை ஒருத்தன் அனுபவிக்காத வரைக்கும் தான் இதெல்லாம், இந்த சொத்து இப்போ பெருசாக இருக்கும், இந்த பாரத தேசம் பெருசாக இருக்கும், இந்த சக்கரவர்த்தி சாம்ராஜ்யம் பெருசாக தோணும், மற்ற சொத்து சுகங்கள்லாம் பெருசாக தோணும், எதையுமே விட முடியாது. ஆனால் பகவத் பக்தியில் லயிச்சு போயிட்டான், நம்மளால் இனிமேல் தனித்து வாழ முடியும், தனித்து நம்ம பகவத் பக்தி பண்ணிட்டு பகவத் தியானத்தில் நம்ம லயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உண்டாயிடுச்சுன்னு சொன்னால், அவர்கள் எங்கே இருந்தான்னா, வீட்டில் இருந்தான்னா, காட்டில் இருந்தான்னா, அது சொல்ல போனால் ராஜகாரியங்களையும் விவகாரங்களையும் பார்த்துட்டு பகவானை தியானம் பண்ணணும்னா அது பெரிய இடையூறு, இல்லறம் இடையூறு அப்படின்னு தெரிஞ்சுட்டார். உடனே ராஜ்யங்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டு அவர் பாட்டுக்கு துறவரம் மேற்கொண்டு விட்டார் பாரத யோகேஸ்வரர். ஏன்னா அவர் ருச்சி கண்டுட்டார். எதனா பகவத் தியானத்தில் சுவையை அனுபவிச்சிட்டார். அந்த பகவத் ஸ்வரூபம் இருதயத்தில் தெரிய ஆரம்பிச்சது. எந்த நாரதர் முதலான மகான்களுக்கு இருதயத்தில் தெரியுமோ அந்த பகவானிடத்தில் பக்தி உண்டு. அந்த பகவானை தியானம் பண்ணாராம், அது ஹிருதயத்தில் தெரிய ஆரம்பிச்சிட்டார். அப்போ இனிமேல்ட்டு சந்நியாசம் தான் இவருக்கு தகுதியானது. அப்படி எந்த தகுதியும் இல்லாமல் வைராக்கியம் அடையாமல் நான் வீட்டில் சில கஷ்டங்கள் ஏற்பட்டது எனக்கு பிடிக்கல, வீடு பார்த்தா வெறுப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறத காட்டிலும் உண்மையாலே பழுத்த பழமாக இருந்து, இப்போ காயிலே மரத்துலேருந்து பறித்தா உடனே அதுலேயும் காம்புலேயும் பால் கசியும், அந்த காயிலே மாங்காய் பறிக்கிறோம், காயிலே பறிக்கிறோன்னா பால் கசியும் அப்படின்னா அவங்களுக்கும் கஷ்டம், வீட்டில் இருக்கவங்களுக்கும் இவருக்கும் கஷ்டம். ஏன்னா வீட்டை பற்றி நினைவோடவே இருப்பார். ஆனால் பக்குவமாகி பழுத்த பழமானது, மாம்பழமானது எப்படி டக்குன்னு அப்படி தட்டின உடனே அந்த மரத்துலேருந்து கீழே விழுதோ, ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துதோ பழுத்த உடனே, அது மாதிரி நல்ல பக்தியில் பழுத்தவராகிய பரத யோகேஸ்வரர் இனிமேல்ட்டு நம்ம தனிமையில் கூட பகவத் பக்தியில் வாழ முடியுன்ற ஒரு தைரியம் கிடைச்சதுனால, கிருஷ்ண பக்தியில் லயிச்சதுனால, இந்த உண்மையான சுகத்தை அனுபவிச்சதுனால மற்ற ரசங்கள்லாம் ரசமற்று போய்விட்டது. இல்லற சௌக்கியங்கள்லாம், இந்த ராஜ்ய சௌக்கியங்கள்லாம், புகழ் பேர் எல்லாமே, பணம் பதவி எல்லாமே அவருக்கு பிள்ளைகள் மேலே, மனைவி இடத்துல எல்லா இடத்துலையும் உள்ள பட்டுதல் ஆனது விலகிவிட்டது. ஏன்னா பகவானிடத்தில் எல்லையற்ற பட்டுதல் உண்டாயிடுச்சு. அப்படி வரணும் சந்நியாசம்னா. அப்படி ராஜ்யத்தை பிள்ளை எடுத்து, ஏன்னா இல்லறத்தையும் பார்த்துட்டு அதே சமயத்தில் ராஜகாரியங்களையும் பார்த்துட்டு கேஸெல்லாம் பார்த்துட்டு அதே சமயத்தில் பகவத் பக்தியும் பண்ண முடியாதுன்றதுனால தான் அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தார். அப்படி பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணிட்டார். அப்போ ஹிரல் லிகிதேன் ஆத்மனி புருஷரூபேன விரோச்சமான உச்சஸ்தராம் பக்திர் அனுதினமேதமான ரயா அஜாயத. ஏவம் வருஷாயுத சகஸ்ர அவசித கர்ம நிர்வாண அவசரோ அதிபுஜ்யமானம் ஸ்வதனயேப்யோ ரிக்தம் பிதృபைதாமகம் யதாதாயம் விபஜ்ய ஸ்வயம் சம்பன் நிகேத சகல சம்பத்து நிகேதாத்து ஸ்வநிகேதாத்து புலகாசிரமம் பிரபவ்ராஜ. அந்த ஹரித்வாரத்தில் அந்த கண்டகி நதியில் சாலக்கிராம சிலைகள்லாம் விளையக்கூடிய இடமா அது. ஆமாம்,
சாலக்கிராம கற்கள்லாம் விளையக்கூடிய இடமா அது. அப்படியேப்பட்ட அவைகள்லாம் அந்த அப்படியே வளைவான ரேகைகள் கொண்டதாக இருக்கும். அந்த சாலக்கிராம சிலை பார்த்தா அது விளையக்கூடிய இடமா. அந்த கண்டகி நதியில் தான் நிறைய உற்பத்தி ஆகக்கூடிய இடமா அது. ஆனால் பயங்கரமான குளிர் பிரதேசம். அந்த மலைக்கு மேலே ஏறி அந்த கண்டகி நதியில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே போய் தவம் பண்ண போயிட்டார். அந்த இடம் வந்து எப்படிப்பட்ட இடன்றது இங்கே சொல்கிறார் பாருங்கள் இந்த ஸ்லோகத்தில். எத்ரஹ வாவ பகவான் ஹரிர் அத்தியாபி தத்ரத்யானாம் நிஜஜனானாம் வாத்சல்யேன சந்நிதாப்யத இச்சா ரூபேன. அங்கே வந்து பக்தர்கள் எந்த வடிவத்தில் வணங்குறாங்களோ அந்த வடிவத்தில் பக்தருடைய இச்சைப்படி அவர்கள் அந்த வடிவத்தில் பகவான் காட்சியளிக்கக்கூடிய சாநித்தியம் நிறைஞ்ச இடமா அது. உடனே தபஸ் சித்திக்குமா. அங்கே போய் பகவான் ஆராதனை பண்ணால் உடனே பகவான் தெரிவானா. அவ்வளோ புண்ணியஸ்தலமாக அது. அப்படியேப்பட்ட ஹரித்வார் அந்த புலகாசிரமமானது. புலகர் புலஸ்தியர் போன்றவர்கள்லாம் ஆசிரம ஸ்தலம் அது. அவங்களாம் அங்கே ஆசிரமத்தில் வாசம் பண்ணக்கூடிய இடம் அது. அப்படிப்பட்ட இடத்துல இதெல்லாம் கிருதயுகத்தில் நடக்கக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட பரதயோகேஸ்வரர் அங்கே என்ன பண்ணுறார் ஃபுல்லாக. அதனால தான் 10,000 வருஷம் ராஜ்யத்தை ஆண்டாருன்னா அப்போலாம் ஆயுசு அதிகம். அவங்களாம் லட்சக்கணக்கான வருஷம் வாழ்வாங்க. அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறார், அந்த இடத்துல போய் பகவான் ஆராதனை பண்ணுறார். ஆனால் பக்தர்கள் எந்த ரூபத்தில் வழிபடுறாங்களோ அந்த ரூபத்தை காட்சி. ராமராக வழிபட்டால் கோதண்ட பகவான் காட்சியளிப்பார். கிருஷ்ணராக வழிபட்டால் பகவான் கிருஷ்ணனாக புல்லாங்குழல் ஏந்தி கிருஷ்ணனாக காட்சியளிப்பார். நரசிம்மாகாரம்னா நரசிம்மாகாரமாக பகவான் காட்சியளிப்பார். அது மாதிரி எந்த ரூபத்தில் வழிபட்டாலும் அந்த ரூபத்தில் பகவான் காட்சியளிப்பாராம். எத்ரஹ வாவ பகவான் ஹரிர் அத்தியாபி தத்ர தியானம் நிஜஜனானாம் வாத்சல்யம். உண்மையான பக்தியோடு வழிபட்டால் அந்த ரூபத்தில் வாத்சல்யன பக்தர் மேலே உள்ள பக்த வத்சலனாகிய பகவான் பக்தர் மேலே உள்ள வாத்சல்யத்தினால சந்நிதாப்யத இச்சா ரூபேன. அப்போ உடனே அவர்களுக்கு சாநித்தியமாக அந்த அவர் ஆசைப்பட்ட ரூபத்தில் பகவான் காட்சியளிக்கின்றானாம். அப்படிப்பட்ட இடம். எத்த ஆசிரம பதான் உபயதோ நாமபீர் சக்கர நதி நாம சரி பிரபரா சர்வத பவித்ரீகரோதி. அந்த பவித்திரமான புண்ணிய தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணி அந்த இடத்துல வாசம் பண்ணி பகவானுக்கு பூஜைகள் பண்ணுறார். அங்கே சாலக்கிராம சிலையை வச்சு வழிபடுறார். தஸ்பின் பாபைகளை செய்யகளை தனிமையாக அங்கே பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறார். பக்கத்தில் புலகாசிரமம் புலஸ்திய போன்ற புலகாசிரமம் போன்றலாம் அங்கே இருக்கக்கூடிய ஸ்தலம். அங்கே ரிஷிகளுடைய ஆசிரமங்கள் பக்கத்தில் இவர் ஒரு ஆசிரமம் கட்டிண்டு அந்த இடத்துல வந்து பகவானை ஆராதிக்கின்றார். தஸ்மின் பாபகிலச ஏகல புலகாசிரமோ உபவனே விவித குசும கிசலய துளசிகாம்புபிஹி கந்தமூல பலோபஹாரிச்ச சமீகமானோ பகவத ஆராதனம் விவிக்த உபரத விஷய அபிலாஷ உபப்ருதோ உபசமஹ பரம் நிர்விதிம் அவாப. அதாவது அங்கே போய் புலகாசிரம உபவனத்தில் பக்கத்துலேயே அவர் ஒரு ஆசிரமம் ஏற்படுத்தி கொண்டு அந்த இடத்துல பலவிதமான புஷ்பங்களாலையும் அதே சமயத்தில் பலவிதமான துளிர்கள் இளம் துளிர்கள் அவைகளாலையும் அதே சமயம் புஷ்பங்களாலையும் அதே சமயத்தில் காம்புகள்லாம் நீக்கப்பட்டு ஆய்ஞ்சி அந்த காம்புகள்லாம் எடுக்கப்பட்டு சுத்தமான வெறும் அந்த இலைகள் மட்டும் கொண்ட அப்படிப்பட்ட துளசிகளை ஆய்ஞ்சி அதை பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு இதெல்லாம் சேகரிப்பாராம். புஷ்பங்கள் தளிர்கள் பூக்கள் அதான் புஷ்பங்கள். அப்போ இந்த துளசி இலை வந்து காம்புகள்லாம் கிள்ளப்பட்டு சுத்தமான அந்த துளசியை ஆய்ஞ்சி வச்சுட்டு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவாராம். அப்படி விவித குசும கிசலைய துளசிகாம்புபிஹி கந்த மூல பலோபஹாரஸ்ச சமீகமானோ பகவத ஆராதனம் விவிக்த உபரத விஷய அபிலாஷ உபப்ருதோபசமஹா பராம் நிர்விதிம் அவாப. அருமையான ஸ்லோகம் அதெல்லாம். எத்தனை தடவைனா படிக்கலாம் அந்த ஸ்லோகம்லாம். மந்திரங்கள் மாதிரி இருக்க பாருங்க. கிழங்குகள் வேர்கள் பழங்கள் இவைகளெல்லாம் பகவானுக்கு நைவேத்தியமாக படைத்து பகவானை ஆராதனை பண்ணுறாராம். அப்படின்னு குடும்பத்தை பற்றி நினைக்கிறே என்னென்னா அதான் உபரத விஷய அபிலாஷக. பகவானிடத்தில் ஒருத்தனை சுவை வந்தாச்சுன்னா அதான் நல்லா செல்வன் பண்ணிட்டார பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா ராஜ்யத்தை கொடுத்துட்டாரு எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க நல்லா சேமமாக இருக்கிறாங்க. இதுமாதிரி அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பகவத் சிந்தனையில் தான் எல்லாத்தையும் மறந்துடுமே. ஆமாம், கேகாத்ம விஸ்மிருதி. குடும்பத்தை பற்றியோ வீட்டை பற்றி எல்லாத்தையும் மறக்க செய்யக்கூடியது தானே பாகவதமே. அந்த கிருஷ்ண பக்தியில் தெளித்து அந்த ஹிருதயத்தில் பகவான் தெரிய ஆரம்பிச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டார். நாரதர் முதல் மகான்கள் ஹிருதயத்தில் தெரியக்கூடியது பகவான் நம்ம ஹிருதயத்தில் தெரிகிறானேன்னு சொல்லி தான் அவர் இல்லறம் இடையர்னு சொல்லிட்டு விட்டு வந்தார்.
அப்போ இங்கே வந்து அனவரதம் பகவத் தியானம் பண்ண உடனே இவருக்கு சொல்ல முடியாத ஒரு அந்த அந்த சாநித்தியம், அந்த புத்துணர்ச்சி, அந்த பகவானுடைய தெய்வீகமான ஒரு உணர்வு அந்த கிருஷ்ணன் ஹிருதயத்தில் தெரியணும். அங்கே பார்த்தா கிருஷ்ண பக்தியில் என்னமோ அவருக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தில் பெருக்கெடுக்கிறது. அதுதான் இங்கே சொல்கிறார். சமீகமான ஆராதனம் விவிக்தோ, அதான் சொல்கிறார். உபரத விஷய அபிலாஷ, உலக விஷயங்கள் இந்த அபிலாஷங்கள்லாம் விலகி போயிடுச்சான் கிருஷ்ண பக்தியில் ருச்சி வாழ்ந்ததுனால. உபபுருதோபசமக, அப்படி எல்லா விஷயமான ஆசைகள்லேருந்து விடுபட்டு மனுஷ சாந்தி ஏற்பட்டதான் அவருக்கு. அது ஏன்னா பராம் நிர்விதியும் அவாப, அப்படிப்பட்ட உயர்ந்த பகவத் பராம்னா உயர்ந்த, நிர்விதியம் அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தி சுகத்தை அனுபவித்ததுனால உலக விஷயங்களான ஆசைகள் அறவே அற்று போயிட்டது. இப்படி ஒரு பிள்ளைகள் இருந்தாங்க, இப்படி மனைவி இருந்தாங்க, இப்படி ஒரு ராஜ்யம்லாம் இருந்ததுன்னு அப்படின்றதே மறந்து போயிட்டாராம். அப்படிப்பட்ட மறதினால் கவலைகளை மறக்கும் போது ஒரு சாந்தி கிடைக்கும். பற்றியா எல்லாத்தையும் மறந்த நிலையில் தூக்கத்தில், ஆழ்ந்த தூக்கத்தில் எப்படி ஒரு சாந்தி கிடைக்குதோ அந்த நிசப்தமான சாந்தி அனுபவிச்சாராம் அவர். அதான் சொல்கிறார். உபபுருதோபசமக பராம் நிர்விதியும் அவாப, அந்த சாந்தி அனுபவிச்சதில்லை, அதுக்கு மேலே ஒரு சந்தோஷத்தை அனுபவித்தார். என்னென்னா கிருஷ்ண பக்தியில் தெளித்து அப்படி பேரானந்தத்தில் தெளிச்சாராம் அவர். அதான் பராம் நிர்விதியும் அவாப அப்படின்னு சொல்கிறார். தயேத்தம் அவிரத புருஷ பரிச்சர்யா, பாருங்கள் அவர் என்ன பண்ணுறாரு, இடைவெளி இல்லாமல் 24 மணி நேரமும் பகவானுக்கு அந்த சாலக்கிராம சிலையில் வழிபடுறதுலேயே தன்னுடைய காலத்தை கழிச்சாராம். 24 மணி நேரமும் பகவத் பூஜையிலேயே, அர்ச்சனையில் ஏன் சலிக்க போகுது? உலக விஷயங்களில் ஆசை இருந்தால் தான் நம்ம வேலைக்கு போனோமே, ஐயோ அச்சுதாய் நமக அனந்தாய் நமக கட நம்ம உடனே டக்குனு 2 புஷ்பத்தை போட்டோம், அது பகவான் மேலே விழுந்ததோ விழலையோ, ஆனால் மனசெல்லாம் என்னென்ன டைம் ஆச்சு, ஆஃபீஸ் போனோம் அது பண்ண வேறு விஷயத்தில் அபிலாஷையை வச்சுட்டு நம்ம பகவத் பக்தி எப்படி உண்மையாக பண்ண முடியும்? ஆனால் நிதானமாக எல்லாத்தையும் திறந்துட்டு இனிமேல்ட்டு பகவத் சேவையை தவிர வேறு எந்த விஷயத்துக்கும் மனசில் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி ரிலாக்ஸாக பக்தி பண்ணுறவங்க தான் ஆனந்தமாக கிருஷ்ணன் ஹிருதயத்தில் தெரிவான். மனசு முறுமுகப்பட்டு மனம் வாக்கு காய் முக்கரணங்களால் முழுசாக பகவானத்தில் ரிலாக்ஸாக பக்தி பண்ணுறவங்களால் தான் பகவானை தரிசனம் பண்ண முடியும். அதனால் என்ன சொல்கிறேன், ஃபுல் டைமையும் பகவானுடைய சேவைக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்ததுனால அவிரதன இடைவெளி இல்லாமல் புருஷ பரிச்சர்யா பகவத் அர்ச்சனைக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணாராம். இப்படி பூஜை பண்ணுறார். தயேத்தம் அவிரத புருஷ பரிச்சர்யா பகவதி பிரவர்த்தமான அனுராக பரத்ரத, அப்படிப்பட்ட பக்திகள் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பக்தி சிம்டம்ஸ்லாம் அவருக்குள்ளே ஏற்படுது. ஹிருதயத்தில் தொண்டை கத்கதம் உண்டாகுது, கண்களில் கண்ணீர் மல்குது, ரோமாஞ்சனம் ஏற்படுது, உடம்புலாம் ஆட்டம் காட்டுது, புஷ்பங்களை எடுக்கிறார், பகவான் நாமத்தை சொல்கிறார், திருப்பி அந்த நாமத்தையே சொல்கிறார். வந்துட்டா பகவான் அங்கே, ஏன்னா நம்ம கிருஷ்ணார்ச்சனை பிரபாவம் நோர் ஜஹாதி அப்படின்ட்டு பின்னாடி சொல்கிறார். கிருஷ்ணனுடைய அர்ச்சனை பண்ணதுனால அவருக்கு அந்த மான் ஜென்மத்தை கூட அவர் அந்த நினைவு விட்டு போல அந்தளவுக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கார். ஸ்ரீகிருஷ்ணாய நமக, கமலநாதாய நமக, வாசுதேவாய நமக, சனாதனாய நமக, வசுதேவ ஆத்மஜாய நமக, புண்ணியாய நமக, லீலா மானுஷ விக்கிரகாய நமக, இப்படி ஸ்ரீவத்ச கௌஸ்துபதராய நமக, யசோதா வத்சலாய நமக அப்படின்னு பகவான் நாமங்களை சொல்லி அப்படியே புஷ்பங்களை எடுத்து அப்படியே அர்ச்சனை பண்ணுறார். அர்ச்சனை பண்ணும்போது பகவான் அந்த கமல நாபாயன்னு சொன்னவொடனே ஆஹா பகவான் பத்மநாபனாக காட்சியளிக்கின்றான். அந்த யசோதா பாலனான்னு சொன்னோடனே உரலில் கட்டுப்பட்டு அந்த கிருஷ்ணன் அப்படி காட்சியளிக்கும் போது மெய் மறந்து போது தொண்டு கற்கதம் வந்து கண்களில் கண்ணீர் மல்குது, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போது, ஆட்டம் காண்டுது. அந்த புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணுறார். அதுக்கு பிறகு அர்ச்சனை பண்ண முடியல, தொண்டெல்லாம் கற்கிறது. பிரவர்த்தமான அனுராக பரத்ருத ஹிருதய சைதில்ய, அப்படி முயற்சியற்று அவரால் புஷ்பத்தை அள்ளி போட முடியலையா, அந்தளவுக்கு அப்படியே ஸ்டன் ஆகிட்டார், ஸ்தம்பிச்சு போயிட்டார். பாவ சமாதி ஏற்பட்டது. திடீர்னு தொண்டை கற்கதம் வந்தது, கண்களில் கண்ணீர் மல்குது. அந்த கண்ணீர் வந்து அந்த கண்ணீரால் தடைப்பட்ட கண்களோடு எதில் இருக்கிற பகவானை தரிசனம் பண்ண அந்த சாலக்கிராம சாலையை பார்க்க முடியாத நிலைக்கு ஏற்பட்டுறார். அவர் சாலக்கிராம சாலையை பார்க்க முடியாத நிலையில் தள்ளப்பட்டுறார். அப்படியேப்பட்ட உடம்பெல்லாம் புலகாங்கிதம், இருதயம் குழஞ்சி போகுது, உடம்பெல்லாம் ஒரே அங்கங்கள் பூரா சந்தோஷத்தை நிரம்பியிருக்கிறத அவர் பார்க்குறார், அப்படி உணர்கிறார், அப்படி அனுபவிக்கிறார். இது மாதிரி அந்த சிம்டம்ஸ், அந்த சந்தோஷத்தை எத்தனை விதமாக சொல்ல முடியுமோ அப்படி இந்த வார்த்தைகளால் கொட்டியிருக்கிறார் பாருங்க சுகாச்சாரியார். பிரபத்தமான அனுராக பரத்ரத
ஹிருதய சைதில்ய பிரகர்ஷ வேகேன ஆத்மனி உத்வித்யமான ரோம புலக குலக ஔத்கண்ய பிரவருத்த பிரணய பாஷ்ப நிறுத்த அவலோக நயன. அந்த கண்களில் கண்ணீர் மல்குது, அந்த கண்ணையே மறைக்கிறது தான் எதிர்க்கிற பகவான் தெரியலையா. அதனால் புஷ்பங்களை எடுத்து போடுறோமா, நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தோமா, நம்ம எந்த நாமா சொல்லிட்டு இருந்தோம், அதெல்லாம் மறந்தே போயிடுச்சான். ந சஸ்மார பூஜையும் மறந்தாராம். அப்படி ஒரு பிரேம சமாதியில், அந்த பாவ சமாதியில் போயிட்டாராம். அப்படி கண்ணீர் தடுக்கப்பட்டவராகி ஏவம் நிஜரமண அருண சரணார விந்த அனுத்தியான பரிச்சித பக்தி யோகேன பரிப்ளுத பரமாஹ்லாத கம்பீர ஹிருதய ஹிருதாவகாட திஷனஸ்தாம் அபி கிரியமான பகவத் சபர்யாம் ந சஸ்மார. அப்படி ஆழ்ந்த ஹிருதயம் என்ற மடுவில் அந்த ஆழ்ந்த ஹிருதய ஆனந்த மடுவில் அப்படியே மூழ்கிட்டாராம். மூழ்கி மெய்மறந்து போயிட்டாராம். அப்படி ஒரு ஆனந்தத்தில் பரமாஹ்லாத கம்பீர ஹிருதய ஹிருதாபகாட திஷனஸ்தாம் அபி கிரியமானம் பகவத் சபர்யாம் ந சஸ்மார. அந்த பகவானுடைய பூஜையும் ஒரு 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 க்ஷணத்தில் அப்படியே மறந்துட்டாராம். அப்புறம் விதுர அக்குரா அதுதான் அப்படி ஒரு பூஜைகள்னா அப்படி இருக்கணும். பூஜை தன்னையும் மறந்த அளவுக்கு அப்படி பூஜைகள் பண்ணுறார் அவர். அப்போ பகவானுடைய திருவடி கமலங்கள் ஹிருதயத்தில் தெரிய ஆரம்பித்த உடனே ஆள்தான் அவரால் அப்படியே ஸ்டன் ஆகிட்டார். அதுக்கு மேலே போகலை. ஸ்ரீ கிருஷ்ணாய நமக அப்படின்னா அதெல்லாம் பகவான் தெரிய ஆரம்பிச்சிட்டா அப்படியே பூஜை நின்றுடும். மறுபடியும் கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் கமலநாதாய நமக, கமலநாபாய நமக, வாசுதேவாய நமக, சனாதன நமக அப்படின்னு சொல்லி இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறார். இப்படி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறார். யசோதா வத்சலாய நமக, ஹரே நமக, சதுர்புஜா ஆத்த சக்கராசி கதாம்சா அம்புஜாயுதாய நமக, கதாம்சகாம்புஜா ஆயுதாய நமக. இப்படி பகவானுடைய நாமங்களை சொல்லி அப்படி புஷ்பங்களை அர்ச்சனை பண்ணுனா எந்த நாமங்களை சொல்கிறாரோ அந்த ரூபத்தில் பகவான் காட்சியளிக்கின்றான் ஹிருதயத்தில். அந்த திருவடி கமலங்களில் தியானத்தில் மெய்மறந்து போய் பூஜையும் மறந்துட்டார். அப்படின்னா எப்படி பூஜை பண்ணியிருப்பார், எப்படி மனம் உருங்கப்பட்டு அந்த பக்தி அப்படி உச்சஸ்தரமான பக்தியில் தெளிச்சிருப்பார்னு யோசிச்சு பாருங்கள். இதுதாங்க அந்த உயர்ந்த அந்த அந்த சிம்டம்ஸ், அந்த உயர்ந்த பாவ நிலைன்றது. அதுதான் பாவ சமாதியில் போயிடுவார். அது அப்புறம் எப்போ தான் நிதானத்துக்கு வருவார்னு சொல்ல முடியாது. அப்புறமா நிதானத்துக்கு வந்தாருன்னா இந்த நாமத்தை சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அர்ச்சனை பண்ணுவார். 2 நாமம் சொல்வார். உடனே பார்த்தா மறுபடியும் பகவான் இருதயத்தில் காட்சி கொடுப்பான். அப்புறமா அந்த பாவம் ஏற்பட்டுடும். அந்த பாவத்தில் மெய் மறந்து போய் பூஜையை மறுபடியும் மறந்துடுவார். இப்படி பகவத் சபர்யாம் ந சஸ்மார பூஜையை மறக்கிற அளவுக்கு அப்படி பூஜை பண்ணணும். ஆனால் அதுக்காக நம்ம பூஜையெல்லாம் மறக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே அதான் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி சொல்ல ரொம்ப அருமையாக, நம்ம இப்போல்லாம் பூஜை தயவுசெய்து நம்மளாம் பூஜை மறக்க வேணாம். நம்ம அந்த நிலையெல்லாம் இன்னும் போகல. நம்ம பண்ணுற பூஜை எப்பவும் பண்ணிகிட்டே வருவோம். ஆனால் அவர் பூஜையை மறந்தாருன்னா அவருடைய நிலையே வேறு. அவருடைய நிலையே இந்த பூலோகத்திலே அவர் இல்லை. சதா வைகுண்ட நிலையாக ஹரிகீர்த்தன்ற மாதிரி அதை அந்த உண்மத்தை பித்து பிடிச்சு அந்த பகவத் வைகுண்டத்துக்கே போயிட்டார் அவர் மனசளவில். அந்த நிலையை சித்திச்சதுனால்தான் அவர் பூஜையும் மறந்துட்டார். அப்படி பூஜை பண்ணால் அப்படி பூஜை பண்ணணும். நம்ம ஏதோ ஒரு கவனத்தில் பூஜை ஆசபூசன் பண்ணிட்டு போகிறோம் பாரு, அது பூஜையே கிடையாது. பரதேகேஸ்வரர் பண்ணது தான் பூஜை. அதான் சொல்கிறேன், பக்தி யோகேன, அதான் சொல்ற பரிச்சித பக்தி யோகேன பரிப்புழுத பரமாஹ்லாத கம்பீர ஹிருதய ஹிருதாபகாட திஷனக தாம் அபி கிரியமானாம பகவத் சபர்யாம் ந சஸ்மார. ஆஹா, இப்படிலாம் ஒரு பக்தி பண்ண முடியுமா? அதுக்கு தான் சன்னியாசம் வாங்குந்தே அரட்டடிச்சுன்னு இருக்கிறதுக்கா? இன்றைக்கி எங்கே பிக்ஷை கிடைக்குமோ, எங்கே சாப்பாடு கிடைக்குமோன்னு அலையிறதுக்கா? அதுக்கு வேண்டி பகவான் சன்னியாசம் அதுக்கு வேண்டி சன்னியாசம் எடுத்துக்கூடாது. பிக்ஷை எங்கே கிடைக்குமோ அப்படின்ட்டு தேடின்னு அதில் கவனம் இருக்கிறவங்களுக்கு சன்னியாசம் எடுத்து என்ன பிரயோஜனம்? இல்லாட்டி வீணை அரட்டடிச்சுன்னு இருந்து நான் சன்னியாசம் வாங்கிட்டு சிஷ்யர்கள் கையை எதிர்பார்த்துட்டு நிறைய பணத்தை சேர்த்துன்னு சொகுசாக வாழறதுக்காக சன்னியாசம் கிடையாது. எதுக்காக சன்னியாசம் தான்? பகவத் ஆராதனைக்காக தான் சன்னியாசம். அந்த பரதேகேஸ்வரர் பர்ஃபெக்டாக கடைப்பிடிச்சார். இதெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக கடைப்பிடிச்சி அப்படி பகவானுக்கு அப்படி பூஜைகள் பண்ணி மெய்மறந்த நிலையில் பகவானுடைய பேரானந்தத்தில் திளைச்சார். இப்படி பக்தி பண்ணணும். இந்த ஸ்லோகங்கள்லாம் படிக்கும்போதே ரொம்ப அருமையாக இருக்கும். அவருக்கு காயத்ரி
3 பாதங்கள் தான் உபதேசம் எல்லாருக்கும். 4வது பாதம் வந்து எல்லாருக்கும் கிடையாது. அது சன்னியாசி 4வது பாதத்தை தியானம் பண்ணாராம் காயத்ரியை பரதயோகீஸ்வரர். அதுக்கு பிறகு இப்படி கொஞ்ச நாள் போச்சு. ரொம்ப நாளாக பகவானுக்கு ஆராதனை பண்ணுறார். இப்படி ஆயிரக்கணக்கான வருஷங்களாக பகவானுக்கு பூஜைகள் பண்ணி இப்படி மெய் மறந்ததில்லை. பாவ சமாதியே கெட்டுச்சுன்னா அந்தளவுக்கு பக்தியில் முன்னேற்றம் சீக்கிரமாக அடைஞ்சிட்டார். அதுக்கு பிறகு ஒரு சமயத்தில் ஏகதாது மகாநித்யாம் கிருதா அபிஷேக நயம் இவா அவசியகோ நயமிக அவசியகோ பிரம்மாட்சரம் அபிக்கிரணானோ முகூர்த்தத்ரய உதகாந்த உபவிவேஷ கிருதாபிஷேக நயமிக அவசியகோ பிரம்மாட்சரம் அபிக்கிரணானோ முகூர்த்தத்ரயம் உதகாந்த உபவிவேஷ அதாவது பிரம்மாட்சரம் சொன்னால் பிரணவம். அந்த பிரணவத்தை வந்து எல்லாருக்கும் அதிகாரம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். பிரணவம் வந்து சன்னியாசிகளுக்கு மட்டும்தான், அதுவும் பிராமண சன்னியாசிகளுக்கு தான் அதுக்கு உரிமை இருக்குது. அதுவும் உபதேசம் வாங்கியிருக்கணும். ஒரு குரு மூலமாக உபதேசம் வாங்கினவனுக்கு தான் அதில் அதிகாரம் உண்டு பிரணவத்தை ஜபிக்கிறதுக்கு. அந்த பிரணவம் ஸ்திரீகள் ஜபிக்கக்கூடாது அப்படின்னு மகான்கள் சொல்லியிருக்காங்க. பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லியிருக்கார். ஸ்திரீகள் கண்டிப்பாக ஜபிக்கக்கூடாது, புருஷர்கள் தான், அதுவும் சன்னியாசிகளுக்கு தான் ஜபிக்கணும். மற்றவங்களாம் பிரணவத்தைன்னா நாமத்தோடு சேர்ந்து தான் ஜபிக்கும். இப்போது ஓம் நமோ நாராயணாய, ஓம் விஷ்ணவே நமக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது ஒரு நாமத்தோடு சேர்ந்து தான் பிரணவம் தனியாக ஜபிக்கிறதுக்கான அதிகாரம் இல்லறவாசிகளுக்கு கிடையாது. அவர்கள் நாமத்தோடு சேர்த்து தான் பிரணவத்தை ஜபிக்கணும். அப்படிப்பட்ட வெறும் பிரணவத்தை மட்டுமே சன்னியாசி ஆகிய இவர் யார் பரதயோகீஸ்வரர் என்ன பண்ணுறார், ஜபிக்கிறார். ஒரு முகூர்த்தன்றது 1.5 மணி நேரம், 3 முகூர்த்தம் ஜபிச்சாராம் 4.5 மணி நேரம். அப்போது 3 முகூர்த்தத்தில் வந்து என்னென்னா 12,000 பிரணவம் ஜபிச்சிடலாம். அது மாதிரி 90 நாட்கள் ஒருத்தன் ஜபிச்சான்னு சொன்னால், 90 நாட்கள் ஒருத்தன் பிரணவத்தை ஜபிச்சிட்டான்னு சொன்னால், அது பிறகு அவன் ஊர் என்ன பேர் என்னன்னு கேட்டால் அவனுக்கு சொல்ல தெரியாது. அவன் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பானான். அப்படி தேகாபிமானம்லாம் அடியோடு அற்று போயிடுமா இந்த பிரணவத்தை ஜபிச்சா. அப்போது ஒவ்வொரு நாளும் அந்த பிரணவத்தை அப்படி ஜபிப்பாராம். அப்படி ஜபிச்சதுனால அவருக்கு அந்த நிலையை சித்திச்சிடும். அப்படியேப்பட்ட பிரணவத்தை ஒரு 3 முகூர்த்த காலம் ஜபிச்சுட்டு இருந்தார். அந்த சமயம் பார்த்து ஒரு மான், கர்ப்பிணியான மான் அங்கே தண்ணீர் அருந்த வந்தது. தண்ணீர் அருந்த வந்தபோது தயா பேபீயமானம் உதகே தாவதேவ அபிதூரேன நததோ மிருகபதேர் உண்ணாதோ லோக பயங்கர உதபதத்து. நம்ம ஸ்லோகமாக சொன்னால் என்றைக்கு முடிக்கிறது? அப்படியே கதையை சொல்லி போயிடலாம் அழகாக. சரி, ஓகே. அப்போது பயங்கரமான ஒரு சிம்ம கர்ஜனை கேட்ட உடனே அந்த கர்ப்பிணி மானானது கண்டகி நதியில் தண்ணீர் அறிந்து கொண்டிருந்தால் அது அப்படியே ஒரே பாய்ச்சலாக தாண்ட பார்த்தோன்னே அதனுடைய யோனியின் வழியாக அதனுடைய கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவானது நழுவி விழுந்து விட்டது. அது போய் ஒரு புதரில் விழுந்து அது உயிரை விட்டு விட்டது. அந்த தாய் மானானது உயிரை விட்டு விட்டது. அந்த குட்டி மானானது யோனிலிருந்து நழுவி அந்த நதியில் அடிச்சுண்டு போகிறது. இதை பிரணவத்தை ஜபித்து கொண்டிருக்கிற பரதயோகீஸ்வரர் உடனே பார்த்தார். ஆஹா, ஒரு குட்டி மானானது தண்ணியில் அடிச்சுன்னு போதே அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டு உடனே போய் அந்த குட்டி மானை ஓடி போய் தூக்கினாராம். தூக்கி அதை லாலன பாலனை பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த அந்த தாய் பார்த்தா தாய் மானை செத்து போச்சு. இப்போ இந்த குட்டி மானை யார் வளர்க்குறது? நாம் தான் வளர்க்கணும். ஏன்னா அஹிம்சா தர்மம், அதே சமயத்தில் அபயம், எல்லாருக்கும் ஜீவனுக்கும் அபயம் கொடுக்கறது ஒரு தர்மம் இருக்குது சன்னியாசிகளுக்கு. அதனால் இவர் என்ன பண்ணுறார், அந்த ஜீவனுக்கு நாம் தானே அபயம் கொடுக்கணும். அது வந்து தண்ணியில் அடிச்சும் போயிடுச்சுன்னா அது உயிரை விட்டுடுமே அப்படின்னு சொல்லி அந்த தண்ணீரில் அடிச்சுன்னு போகிற அந்த குட்டியை போய் ஓடி தூக்கிட்டார். தூக்கி அதை தொடச்சி கடிச்சு சுத்தம் பண்ணி, அது இப்போ தானே பிரசவிச்சிருக்கு, அது பிறந்திருக்கு, அதெல்லாம் தொடச்சி வச்சு சுத்தம் பண்ணி அதுக்கு தேவையான ஆகாரங்கள் எங்கேயோ போய் ஏதோ மான் பால் ஏதோ ஒரு பாலை கறந்து கொண்டு வந்து அதுக்கு பால் ஊட்டுறார், அதை போஷிக்கிறார், அதை பாராட்டுறார், சீலாட்டுறார். அதுக்கு தாய் இழந்த கன்றாச்சு அப்படின்ற ஒரு கவலை. எப்போ இயற்கையிலேயே மகான்களுக்கு வந்து கருணை அதிகம்.
கிருபை அதிகம். அதனால் அந்த மான் வந்து நாம தான் தாயா தந்தையாக இருந்து அதுக்கு போஷிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி போஷிக்கிறாராம் அந்த மானை. அஹோபதாயும் ஹரிணகுணக கிருபணக ஈஸ்வர ரத சரண பரிபிரமண ரயேன ஸ்வகண சுஹൃத் பந்துப்ய பரிவர்ஜிதா சரணம் உபசாதிதோ மாமேவ மாதா பிதரோ பிராத்ருக்ஞாதின் யௌதிகாம்ச்சைவோபேயாயே நான்யம் கஞ்சன வேதः மயி அதிவிஷப்தச்சாத ஏவ மயா மத்பராயணஸ்ய போஷண பாலன பிரேரண லாலனம் அனுசூயனா அனுஷ்டேயம் சரண்யோ உபேக்ஷா தோஷ விதுஷா. அப்படி தன்னை சரணமடைந்த ஒரு ஜீவனை கைவிட்டால் மகான்கள்லாம் இது தோஷம் என்று நிந்திப்பார்களே அப்படின்னு இவருக்குள்ளே நினச்சிக்கிறார். அதனால் அதனால் ஜீவகாருண்ய தர்மத்தை நம்ம கடைப்பிடிச்சு ஆகணும். அதனால் இந்த ஜீவனுக்கு அப்பையும் கொடுத்தாங்கன்னா என்னை தான் இது தாயா தந்தையாக நினச்சிருக்கு, என்னை தான் சகோதரனாக நினச்சிருக்கு, என்னை தான் உறவினர்களாக நினச்சிருக்கு. அதனால் இதை நம்ம கைவிடக்கூடாது. அது நினைக்கல, இவராக நினச்சிக்கிறார். நாம் தான் அம்மா அப்பாவாக இருந்து அதை கவனிக்கணும் அப்படின்னு. அந்த மானை மாமேவ மாதா பிதரோ அப்படின்ற தன்னை சரணம் சம உபசாதிதோ மாமேவ மாதா பிதரோ மாம் ஏவ அது ஒன்று தொமேவ மாதா தொமேவ பிதா அப்படின்ட்டு தொமேவ குரு அப்படின்ட்டு அது ஒன்று பிரார்த்தனை பண்ணல. இவராக அப்படி நினச்சிக்கிறார். அப்படி ஒரு பட்டுதல் உண்டாயிடுச்சு அவருக்கு. மாமேவ மாதா பிதரவு பிராத்ருக்ஞாதின்னு என்னையே உறவினனாக என்னையே சகோதரனாக என்னை நினைத்து கொண்டு என்னை சரணமடைந்திருக்கிறதே, என்னை தவிர அதுக்கு வேறு எதுவும் தெரியாது, என்னிடத்தில் விசுவாசம் கொண்டு வந்திருக்கிறது. இதெல்லாம் அது நான் விசுவாசம் கொண்டு இருக்கேன், உன்னை தான் சரணாகதி அடைஞ்சேன் அப்படின்ட்டு விபீஷ்ண சரணாகதி அடைஞ்ச மாதிரி அடைஞ்சது அது மானு இல்லை. இவரே அது மாதிரியே நினச்சிட்டார். அந்த குட்டி மானை வச்சுட்டு அப்படி, அதாவது என்னென்னா அந்த குட்டி மானை விட மனசு இல்லாத அதுக்கு இதெல்லாம் சொல்கிறார். அந்த மானிடத்தில் உள்ள பட்டுதல்னால அதை மகான்கள்லாம் இது தோஷம்னு சொல்ல மாட்டாங்க. அதே சமயத்தில் மகான்கள்லாம் அதை கைவிட்டால் தான் தோஷம்னு சொல்லுவாங்க. அதாவது உபேக்ஷா சரண்யோ உபேக்ஷா தோஷ விதுஷா அப்படின்ட்டு மகான்கள்லாம் என்ன பண்ணாங்க, தன்னை சரணம் அடைந்து போய் கைவிட்டான் பார், அது ஒரு ஜீவகாரண்யம் காட்டல பார் அப்படின்ட்டு நம்மளை மகான்கள்லாம் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவர் அதை வளர்த்தாராம். தன்னையே அம்மா அப்பாவை நினச்சின்னு நம்மளை சரணம் அடைந்திருக்குன்னு நினச்சி அதை வளர்த்தாராம். அதே போஷணம் பாலனை பிரேரணை லாலனை அதே கொஞ்சம் கொலாவது, அதை தூங்க வைக்கிறது, அதை தாளாட்டுறது, சீராட்டுறது, அது தோல் மேலே போட்டுக்கிறது, அதுக்கு உணவுகள் கொடுக்கறது, அதை தூங்க பண்ணுறது, இது மாதிரி விஷயத்துலேயே ஈடுபட்டிருந்தார். அப்போ இவர் எங்கள் பூஜையில் 24 மணி நேரம் பூஜையில் இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூஜைகள்லாம் விட்டாராம். ஃபஸ்ட்டு சகஸ்ரநாமம் சொல்கிற விஸ்வஸ்மை நமக விஷ்ணவே நமக 1000 நாமம் யார் சொல்கிறது அப்படின்னு கொஞ்ச நாள் பார்த்தாரு. இதை பார்த்தா அடிக்கடி இந்த மான் எங்கே இருக்குது, கரெக்டாக இருக்கா, எங்கேயாவது ஓடிட்டு போயிடுது. ஏன்னா சாலை பிறக்கா, அதாவது என்னென்னா செந்நாய்கள் புலி சிங்கம் போன்றவைகளை அடித்து தின்று விடுமே என்ற பயத்தினால அடிக்கடி பார்ப்பாராம். அதை இவர் சகஸ்ரார்ச்சனை பண்ணும்போது பகவானுக்கு இடைவெளி இல்லாமல் பகவான் 24 ஹவர்ஸ் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தவர் அப்படி சகஸ்ரார்ச்சனை பண்ணிட்டார். அப்போ பார்த்தா திரிசதி போதும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், 108 நாமா சொல்கிறார். அஷ்டோத்திரம், கிருஷ்ண அஷ்டோத்திரம், கமலநாதாய நமக கமலநாபாய நமக அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கார். கடைசியில் என்னாச்சு, அந்த அஷ்டோத்திரம் 108 நாமம் யார் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கொஞ்ச நாளில் பார்த்து என்ன பண்ணுறாரு, நீ 12 நாமம் போதும் அப்படின்னு கேசவாய நமக கோவிந்தாய நமக மாதவாய நமகன்னு அந்த 12 நாமாக்கள் இருக்கு இல்லையா, அந்த 12 நாமாக்களை மட்டும் சொன்னார். 12 நாமாக்கள் சொல்லி எங்கே சொல்லியிருக்கு. அதனால் 3 நாம போதும். அச்சுதாய நமக அனந்தாய நமக கோவிந்தாய நமக, ஆள் தான் ஒரு நமஸ்காரம் போட்டு அப்புறம் அந்த மான கவனிக்கிறதுலே காலத்தை டைம் வேஸ்ட் பண்ணார். அப்புறம் 3 நாமம் யார் சொல்கிறது, ஒரே ஒரு நமஸ்காரம், ஸ்ரீ ஹரே நமக, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்படி படிப்படியாக சகஸ்ரநாமத்தில் திருச்சதி இருந்து அப்படியே 12 நாமம் அப்போ ஒரு நாமத்துக்கு 3 நாமம், அப்போ 3 நாமம் விட்டு ஒரு நாமம், அவ்வளோதான். இப்படி படிப்படியாக அப்படி அழகாக சொல்லுவார் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி. இப்படி தான் சொல்லுவார், அழகாக சொல்லுவார். இப்படி படிப்படியாக அந்த பூஜைகளை மறந்த நிலையில் இருந்தார். இப்போ உண்மையிலே பூஜையை மறந்துட்டார். எதனால்னா மான் நிமித்தமாக. அதான் இங்கே ஆச்சரியமாக சொல்கிறார் சுகாச்சாரியர்லாம். அது தன் உறவினராக நினச்சி அப்படி அது அடிக்கடி என்ன பண்ணுவாராம், பகவானுக்கு பூஜை பண்ணும்போது
நடுநடுவில் கிரியாயாம் நிர்வத்தியமானாயம் அந்தராலே அப்யுத்தாய உத்தாய, இது பூஜைன்னு அர்த்தமா? அதாவது அந்த கடைசியில் ஒரு நாமா ஹரையே நாமான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1000 நாமா இல்லாட்டி 108 நாமா சொல்லும்பொழுதே அந்த 108 நாமாவை சரியாக சொல்ல மாட்டாராம். நடுவில் எழுந்து போகிறான். எழுந்து அந்த மான் இருக்கா, எங்கன்னா ஓடி போச்சா பார்ப்பாரான், எதனா புலிசிங்கம் அடிச்சு சாப்பிட்டுச்சா அதை பார்த்துக்கணுமே அப்படின்னு சொல்லி அடிக்கடி அந்த மான் கவனத்திலேயே இங்கே பூஜை பண்ணுவாராம். சாலக்கிராம சிலையில் வழிபட்டு இருப்பாராம். அப்போ அந்தராயன்னா இடைவெளியில் டக்கு நடுவில் எழுந்து பார்க்கறது. அந்தராலே அப்படி உத்தாய உடனே எழுந்து பார்ப்பாராம். எதனையும் அபிசக்ஷீத தர்ஹி பாவச வர்ஷபதி பிரகிருதிஸ்தேன மனசா தஸ்மா ஆசிஷா ஆசாஸ்தே ஸ்வஸ்தி ஸ்தாத் வத்சதே சர்வதை இது. அடிக்கடி உனக்கு மங்களம் உண்டாகட்டும், சர்வ மங்களங்களும் உண்டாகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாராம். அதுலேயே ஒரு தபசெல்லாம் போயிடும். அந்த தபசை அந்த மிருகத்துக்கு குத்துருவார். அந்த மானுக்கு தன்னுடைய தபசை அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுவாராம் அடிக்கடி எழுந்து. ஸ்வஸ்திஸ்தாத் வத்சதே சர்வதை இது, குழந்தாய் உனக்கு சர்வமங்கலம் உண்டாகட்டும் அப்படின்னு அந்த ஆசீர்வாதம் பண்ணுவாராம். அதான் ஆச்சரியமாக இருக்குது. எப்படியப்பட்ட பக்தர், எப்படியப்பட்ட வீழ்ச்சி. இதே பக்தர் இருக்கார் அஜாமிளன், சிறந்த அப்பா அம்மாவுக்கு அப்படி சேவை செய்வான். கடைசியில் பார்த்தா ஒரு வேசியுடைய சங்கம் தானே கெடுக்குது. ஆனால் இங்கே ஒரு மான் சங்கத்தினால இவருடைய அவகாசங்களை எல்லாம் கெடுத்துடுச்சு. இருக்கிற அவகாசத்தில் தானே ஒன்று லோக விஷயத்தில் ஈடுபட்டால் பகவத் விஷயத்தில் ஈடுபட முடியாது, பகவத் விஷயத்தில் ஈடுபட்டால் லோக விஷயத்தில் ஈடுபட முடியாது. அப்போ இருக்கிற அவகாசத்தில் தானே எல்லாமே செய்ய முடியும். அப்போ மானையும் பார்த்துட்டு பகவத் பூஜையும் பண்ணணும்னா இவரால் முடியல. அதனால் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூஜைகளை இந்த நிவர்த்தி அடைஞ்சிட்டாராம் சொல்கிறாருங்க. அப்படி சரி, அப்படிப்பட்ட தன்னுடைய உறவினராக, தன்னுடைய குழந்தையாக, தன்னுடைய பிள்ளையாக நினச்சி பாவித்து அதை கொஞ்சிறது கொலாவது எப்படி பூஜைகள் பண்ணிட்டு இருப்பார். திடீர்னு சமித்துக்கள் கொண்டு வரத்துக்கோ இல்லை பழங்கள் புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு வரத்துக்கு போனார்னா உடனே பார்த்தா இதை விட்டு போக முடியாது, இது சிங்கம் புலி அடித்து சாப்பிட்ருமேன்னு சொல்லி உடனே அதை தோல் மேலே போட்டுன்னு போவாராம், கழுத்து மேலே போட்டுன்னு போவாராம். போய் அப்புறமா அந்த மானோடு சேர்ந்து போய் அப்புறமா இப்போ சமித்துக்கெல்லாம் கொண்டு வரார். அக்னி ஆராதனை, இது சமித்து இல்லை, பழங்கள் புஷ்பங்கள் இதெல்லாம் துளசி இதெல்லாம் கொண்டு வந்தார். ஆயிடுச்சு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு இதெல்லாம் கொண்டு வர போவாராம். இது மாதிரி இருந்த காலம். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு காணாமல் போயிடுச்சுன்னா அப்படியே உயிரே என்ன சொத்தையே பறி கொடுத்தவன் போல், ஒரு சாதாரண மனுஷன் இல்லாதத்தான் ஒரு சொத்தை பறி கொடுத்தவனு பெரிய நஷ்டமடைஞ்சது போல் ரொம்ப கவலைப்படுவாராம். கவலைப்பட்டு உடனே சந்திரனை பார்த்து, அந்த சந்திரனில் பார்த்தா ஒரு கலங்கம் இருக்குது இல்லையா, அந்த கலங்கத்தை பார்த்து அது மானு நினச்சிட்டு, ஆஹா சந்திர பகவானே நீ அந்த மானுக்கு அடைக்கலம் கொடுத்து அதை போஷிக்கிறியா அப்படின்ட்டு ஒரு உத்பிரேட்சணையோடு அதை நினச்சி அந்த சந்திரனை பார்த்து புலம்புவாராம். அப்போ சந்திர பகவானே நல்லபடியாக கொண்டு வந்து விட்டுருந்தோம். அப்போ அந்த பூமி என்ன தவம் பண்ணாலும் தெரியலையே அந்த மானுடைய பாதம் படுறதுக்கு. ஏன்னா மானுடைய பாத சுவடுகள் பட்ட இடத்துல தெய்வீக சடங்குகள்லாம் செய்யறதுக்கு உகந்த இடமா அதெல்லாம், யாகங்கள்லாம் செய்யறதுக்கு உகந்த இடம்னு சொல்லப்படுகிறது. கிருஷ்ணசாரம் போன்ற மானுடைய பாத தடங்கள் பட்ட இடம் அவ்வளோ புண்ணியமானதுதான். அது உண்மையிலே சாஸ்திரங்கள் இருக்குது. அதுதான் இங்கே சொல்கிறார் அவர். அதாவது எஸ்மின் தேசே மிருக கிருஷ்ணன் தஸ்மின் தர்மான் இவோதத. அதாவது மான் பாதம் பட்ட இடம் யாகத்திற்குரிய இடம். அதனால் இங்கே சொல்கிறாரு, இந்த பூமாதேவி என்ன புண்ணியம் பண்ணாலும் தெரியலையே அந்த மானுடைய பாதத்தடங்கள் படுறதுக்கு உண்மையில். ஆனால் இவர் சொல்கிறது என்னென்னா, அந்த மான் மேலே உள்ள பட்டுதல்னால அந்த மான் பூமாதேவி நீ பார்த்தியா, சந்திரனே நீ பார்த்தியான்னு கேட்கறதுக்கு பதில் அப்படி கேட்குறாரு அவர். அந்த உத்பிரேட்சையினால் மான் காணாமல் போயிடுச்சுன்னா இப்படிலாம் புலம்பு வரான், தன்னை மறந்து புலம்பு வரான். மான் நிமித்தமான புத்திர சோகம் அவருக்கு ஏற்பட்டுருமா அது காணாமல் போயிடுச்சுன்னா. புலிசிங்கம் அடிச்சு சாப்பிட்றது தானே. அப்புறமா மறுபடியும் கிடைச்சதுன்னா என்னவோ இழந்த சொத்தை மறுபடியும் பெற்றது போல் சந்தோஷம் அடைவாராம். இப்படிலாம் ஒரு அஞ்ஞானம் அவருக்குள்ளே ஏற்பட்டு அவர் என்ன பண்ணுறார், கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பூஜைகளை மறந்துட்டார், எல்லாத்தையுமே மறந்துட்டார். அதே சமயத்தில் ஒரு சமயத்தில் பார்த்தா
அது என்ன பண்ணுமா, மிருகங்கள் எச்சில் பட்டால் எச்சில் கிடையாது. பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி அழகாக சொல்லுவார். அதெல்லாம் மிருகங்கள். இவர் என்ன பண்ணால் தர்ப்பைகளை வந்து அடுக்கி வச்சிருப்பார் இல்லையா, அந்த தர்ப்பைகளை போய் வாய் வச்சிடுமா இந்த மானானது. தர்ப்பைகளில் வாய் வச்சிச்சுன்னா உடனே பார்த்து அது ஒரு முறை மறைப்பாராம். முறை மறைச்சோடனே அது என்ன பண்ணுறது, ஆஹா நம்ம அப்பா மாதிரி நினச்சிருந்து இருக்கு இல்லையா அந்த பரதயோகேஸ்வரரை, அதனால் என்ன பண்ண அப்பா மாதிரி அதை முறைச்ச உடனே டக்குன்னு அதை பார்த்து பயந்துருமா. எப்படின்னா அந்த காலத்தில் இருக்கிற பிராமண குமாரன் போல் அப்பாவுக்கு பிள்ளை அப்படியே அடங்கி நடுவோம்ல, அது போல் கரண கலாப அப்படி தன் அங்கங்களை சுருக்கிட்டு கம்முன்னு போய் உட்காந்துருமா. அந்த எச்சில் பட்டுச்சுன்னு சொல்லிட்டு இவன் முறைக்கிறார் அப்பா அப்படின்னு சொல்லி பரதேவஸ்வர் முறைக்கிறான்னு தெரிஞ்சு உடனே அந்த மான் குட்டியானது என்ன பண்ணுமா, கம்முன்னு போய் பயந்து போய் ஓடிக்கிடுமா. ஐயோ அந்த மான் பாவம் ரொம்ப பயந்துடுச்சு அப்படின்னு நினைப்பாராம். அதனால கருணை காட்டி உடனே பூஜையை விட்டு அதை போய் கொஞ்சம் கொலை வரான். கோச்சின்ட்டியா, பயந்துட்டியா, சரி 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 பயப்படாது பயப்படாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா மிருகங்கள் அதை எச்சில் பண்ணிடுச்சு அந்த தர்ப்பைன்னு சொல்லி உடனே ஒரு முறை மறைப்பார். மறைச்ச உடனே அது போய் கம்முன்னு போய் அடிங்க உட்காந்துடும். அதை பார்த்து போய் கொஞ்சுவார். இது மாதிரி அது பயந்துருமா. இது மாதிரி அதெல்லாம் நினச்சி புலம்புறாதீங்க. ரிஷிகுமாரவத்து அபஹித கரண கலாப ஆஸ்தே அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் பீத பீத அப்படின்னா நான் அது பயந்து பயந்து கம்முன்னு போய் உட்காந்துக்குமே, அப்படிப்பட்ட மிருகம் அப்படிப்பட்ட மான் காணமே அப்படின்ட்டு வருத்தப்படுவாராம் அதை நினச்சி. அதே சமயத்தில் அது என்ன பண்ணுமா, சின்னதாக கொம்பு முளைக்கும் இல்லையா, கொஞ்சம் பெரியமான ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சின்னதாக கொம்பு முளைக்கும் இல்லையா, அது என்ன பண்ணுமா, இவர் பொய் சமாதியில் இருப்பாராம், உண்மையான சமாதியில் இருக்க மாட்டார். பொய் சமாதியில் அப்படி தியானம் பகவானை தியானம் பண்ணியிருந்தாருன்னா இந்த பின்னாடி வந்து மொல்லமாக வந்து உடம்பு தேய்க்கும். டக்குன்னு அந்த இப்போ தான் முளைக்குது இல்லையா அந்த கொம்பு, அந்த கொம்பு முளைக்கிறது வந்து முட்டுமா. அது முட்டுறது எப்படின்னா குளிர்ச்சியான பனித்துளி மேலே பட்டால் எப்படி இருக்குமோ அப்படி சில்லுன்னு இருக்குமா அந்த கொம்பு முட்டுறது. அது அப்படியே அந்த சுகத்தை அனுபவிப்பாராம் அவர். இவர் தியானம் பண்ணுறாராம் பகவானை. எப்படி தியானம் பண்ண முடியும், அந்த சுகத்தை அந்த மான் வந்து குத்துறது, அதுக்கு அந்த சில்லுன்னு அந்த கொம்பு பாடுறது அவருக்கு சுகமாக இருக்குமா. இப்படியெல்லாம் அவருடைய தபஸானது மறந்து அவருடைய தபஸானது இப்படிலாம் கெட்டு போச்சு அவருக்கு இந்த மான் நிமித்தமாக. அந்த மான் வந்து கொம்பில் குத்துறது, அது மாதிரி அது வந்து கொஞ்சறது, அது பயந்து நடுங்கிறது, இதில் அதனுடைய சேஷ்டைகளை பார்த்து அது தன் காணாமல் போயிடுச்சுன்னா அதெல்லாம் நினச்சி புலம்பு வரோம். இப்படி அவகாசங்கள்லாம் வீணாக போய்விட்டது. அதான் சொல்கிறார், தஸ்யவா ஏன குணக உச்சைரேதஸ்மின் கிருத நிஜ அபிமானஸ்ய ஆஹரஹஸ்தத் போஷண பாலன லாலன பிரேரண அனுத்தியானின ஆத்ம நியமங்கள், அதாவது ஸ்நான சந்தியாவந்தனம் கூட சரியாக பண்ணுறது இல்லையா, சகயமாக அஹிம்சா முதலிய தர்மங்கள் அதெல்லாம் புருஷ பரிச்சரியாதிய ஏகைகசக கதிபயேன ஆஹர்கணேன வியுஜ்யமான கிள சர்வ ஏவோதபசன்னு எல்லாமே படிப்படியாக ஏகைகசக ஒன்று ஒன்றா எல்லா பூஜைகள் பகவானுக்கு பண்ணுற ஆராதனைகள் அந்த சமயத்தில் ஸ்நான சந்தியாவந்தனம் போன்ற நியமங்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா விட்டாராம் அவர். கடைசியில் என்னென்னா அந்த மான் நிமித்தமாகவே அந்த மானிடத்துலேயே 24 hours செலவு பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. பகவத் பூஜைகள்லாம் ஒன்று ஒன்றா விட்டுட்டார். இப்படி இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அதான் சொல்கிறேன், சுகாச்சாரியர் ஆச்சரியமாக சொல்கிறார், இது ஜாதி இல்லை, குலம் இல்லை, எதுவும் இல்லை, இது பார்த்தா ஒரு மிருகம். ஆனால் இதனிடத்தில் எப்படின்னா அதான் பிராரப்த கர்மா. நீ மாயை கடந்தெல்லாம் சொல்லிட்டு வனத்துக்கு போனால் கூட அங்கேயே மாயை துரத்துது பாருங்கள். அந்த பிராரப்த கர்ம வினையானதை அனுபவித்து தான் தீர்க்கணுன்றதுனால அது எப்படியாவது நம்மளை துரத்திட்டு வருது பற்றியா. அது மாதிரி போச்சு பாருங்கள். 1000 நாமா சொன்னார் திருச்சதி, 308 நாமா, 108 நாமா சொன்னார், 300 நாமா சொன்னார், 1000 நாமா சொன்னார், 300 நாமா திருச்சதி, அப்போ 108 நாமா சொன்னார் அஷ்டோத்திரம், அதுவும் முடி 12 நாமா சொன்னார், அதுவும் முடி கட்சியில் ஒரு நாமா சொன்னார், அதுவும் விட்டாச்சு. ஃபுல்லாக அந்த மான் நினைச்சிருந்து அது புத்திரபாசம் உண்டாகி அதையே நினச்சிண்டு அந்த இடத்துல பட்டத்தில் அதிகமாச்சு. இப்படி எல்லாமே போச்சு. அதுதான் சொல்கிறார், ஏவம் அகடமான மனோரதாகுல ஹிருதயோ, இப்படிப்பட்ட பொருத்தமற்ற மனோரதம் அப்படி கலங்கிய ஹிருதயத்தோட அந்த மிருக தாரகாபாசேன ஸ்வாரப்த கர்மனா யோகரம்பணதோ, அந்த ஸ்வாரப்த கர்மா அந்த மான்குட்டி என்ற ஒரு ரூபத்தில் வந்து அந்த பிராரப்த கர்மாவானது எப்படி வந்து தாக்கச்சு பற்றியா, அவருடைய யோகங்கள்லாம் கெடுத்தது பற்றியா. இப்படி தான் நமக்கு சொந்த பந்தங்கள் மூலமாக நமக்கு வருது. பூஜைகள் பண்ண முடியாது, பகவத் பக்தி பண்ண முடியாதபடி தடங்கல்கள் வருகிறது.
ஆனால் பரத யோகேஸ்வருக்கு மான் ரூபத்தில் அவருக்கு பிராரப்த கர்மம் வந்து தடங்கள் உண்டாக்கிச்சான். ஸ்வாரப்த கர்மனா யோக ரம்பணதோ விப்ரம்சித நழுவினார், எல்லா யோக நிலையிலிருந்து நழுவிட்டாராம். ச யோக தாபசோ பகவத ஆராதன லக்ஷணாஸ்ச கதமிதரதா ஜாத்தியந்தர. அதான் சொல்கிறார், வேறு இனம் அது மனுஷ இனமே கிடையாது, மிருக இனத்தில் அந்த மானிடத்தில் இப்படிப்பட்ட பட்டுதல் கொண்டார். அதான் ஆச்சரியம் சார். இதரத ஜாத்தியந்தர ஏன குணக ஆசங்க சாட்சா நிச்சயச பிரதிபக்ஷதையா மோட்சத்துக்கு நேர் எதிரியாக இருக்கக்கூடிய அந்த பட்டுதல் அவருக்கு உண்டாச்சு. பிராக் பரித்தியக்த துஸ்தியஜ ஹிருதயாபி ஜாதஸ்ய தஸ்யைவம் அந்தராய விகித யோகாரம்பணஸ்ய ராஜரிஷிர் பரதஸ்ய தாவன் மிருக அற்பக போஷண பாலன பிரேணன லாலன அனுஷங்கேன அவிகனயத ஆத்மானம் அகிரிவாகுபிலம் துரதிக்கிரம கால கராள ரபச ஆபத்தியத. என்ன ஒரு நிலைமை பாருங்கள், இதெல்லாம் யோசிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் இதெல்லாம் யோசிக்க வேண்டிய வார்த்தைகள். இதெல்லாம் ஏற்கனவே மோட்சத்துக்கு விரோதிகளாக இருந்து சந்தேகப்பட்ட அப்படிப்பட்ட மனைவி குழந்தைகள்லாம் பிராக் பரித்தித்த துஷ்டஜ துறக்க முடியாத அப்படிப்பட்ட ஹிருதயத்துக்கு அனுகூலமான பத்தினி, அனுகூலமான பிள்ளைகள், அனுகூலமான மக்கள் இவர்கள்லாம் இருந்து கூட சொத்து சுகங்கள்லாம் எல்லாமே அனுகூலமாக இருந்து கூட துறக்க முடியாத அவைகள் இந்த பற்றுகளையே தூக்கி எறிஞ்சிட்டு வந்தார் பகவத் பக்தினால். ஆனால் இங்கே போய் ஒரு மானிடத்தில் போய் ஜாதி இல்லை குலம் இல்லை, அது வேற்ற இனத்தில் சேர்ந்த அந்த மானிடத்தில் போய் பட்டுதல் கொண்டு மாட்டினார் பத்தியா. இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். எப்படி தாக்கும், எந்த ரூபத்தில் வந்து நம்ம தபஸை கெடுக்கும்னு நமக்கு தெரியாது, நம்ம பக்தியை கெடுக்குன்னு தெரியாது. எந்த ரூபத்தில் வேணாலும் வரும், எந்த ரூபத்தில் வேணாலும் நம்ம பக்தியை தாக்கிடும். அதான் சொல்கிறார், பிராக் பரித்தியக்த துஷ்சஜ ஹிருதயாபி ஜாதஸ்ய தஸ்யைவம் அந்தராய விகித யோகாரம்பணஸ்ய ராஜரிஷி ராஜாவிலிருந்து ரிஷியாக இருந்தது. ஏன்னா அப்படி யாகங்களை அனுஷ்டிச்சிருக்கார், பகவத் பக்தியோடு யாகங்களை அனுஷ்டிச்சிருக்கார், பகவத் ஆராதனையாக யாகத்தை அனுஷ்டிச்சிருக்கிறார். ஆனால் பட்டுதல் இல்லாமல் ராஜ்யத்தை நடத்திருக்கிறார். அப்படியேப்பட்ட பகவானுடைய பிள்ளை, ரிஷபருடைய பிள்ளை, அவருக்கு இது தகுதியா, ஒரு மாநிலத்தில் பட்டுதல் கொள் தகுதியான்னு கேட்டால் அதான் இங்கே சொல்கிறார். ஆச்சரியமாக சொல்கிறார் சுகாச்சாரியார். இந்த ஸ்லோகத்தை பாருங்கள், அப்படி ஆச்சரியப்பட்டு சொல்கிறாருன்னு நல்லா அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை பார்த்தா புரியும். அப்படி சொல்லியிருக்காரு. ராஜரிஷி என்ற ராஜரிஷியர் பரதஸ்ய தாவன் மிருக அற்பகம் அந்த குழந்தை மான் குட்டி இடத்துல அப்படி ஒரு போஷணம் பாலனம், அதை அதை காப்பாற்றுறதுல கவனம் செலுத்தி அதையே பாலனம் பண்ணுறது, அதுக்கு சாப்பாடு ஊட்டுறது எல்லாமே, அது மாதிரி பிரீதியை காட்டுறது, பிரேணனம் லாலனம், அதே கொஞ்சி கொலாமின்னு தாளாட்டுறது, அனுஷங்கேன அபிகனயதா ஆத்மானம். ஆனால் காலன் பொறுத்துன்னு போனா இப்படி காலமெல்லாம் வியர்த்தமாக்குன்னு. ஆனால் காலன் பொறுத்திருக்க மாட்டானே, யமஸ்ய கருணா நாஸ்தின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படிப்பட்ட கடைசி காலம் நெருங்கிடுச்சான். இந்த கடைசி காலத்தில் கூட பகவான் நினைக்கலாம் இல்லையா. சங்கச்சக்கர கிருஷ்ணார்ச்சனை பண்ணியிருக்கேன், பகவான் நினைக்கலாம்னா பகவானை நினைக்கலையா. அந்த மான் எங்கே போச்சு, அந்த மான் நல்லபடியாக வந்துடுமா, அந்த மிருகங்களை காப்பாற்றணுமே அப்படின்னு அதில் தான் கவனம் செலுத்தினாரே தவிர இந்த சமயத்தில் கூட பகவானை நினைக்கல கடைசி காலத்தில் கூட. ஆனால் காலன் பொறுத்துக்க மாட்டானே. எலி வலையில் பாம்பு நுழையிற மாதிரி, எலி வலைக்குள்ளே பாம்பு உள்ளக்குள்ளே நுழைஞ்சு தான் அந்த எலி தப்பிக்கவே முடியாது, அது பாம்பு வாயில் அகப்பட்டே ஆகணும். அப்படின்ற மாதிரி இந்த மரணம்னு நெருங்கிடுச்சுன்னா எந்த டாக்டராலும் காப்பாற்ற முடியாது. உனக்கு விதி நெருங்கிடுச்சுன்னா அவள் தான். அது மாதிரி அவருக்கு மரணம் கிட்ட நெருங்கி விட்டதான். துரதிக்கிரமன்றது அதான் சொல்கிறது, தடுக்க முடியாத காலம் அந்த மரணமானது வந்து விட்டதாம். துரதிக்கிரமக காலக கராள ரபச ஆபத்தியத ததான். அப்போ கூட பாருங்கள், ததானீம் அபி பார்ஸ்வவர்த்தினாம், அப்படிப்பட்ட புத்திரன் பார்ஸ்வவர்த்தினாம் ஆத்மஜம் இவா அனுசோச்சந்தம். நான் போயிட்ட பிறகு உன்னை யார் காப்பாற்றுவாங்க மான்குட்டியே அப்படின்னு அந்த மான் நிமித்தமாக புத்திரபாசம், அந்த மானை புத்திரனாக நினச்சிட்டு நான் போயிட்டேன்னா உன்னை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னு. அப்போ கூட தன்னை காப்பாற்றிக்கோ தன் ஜென்மாவை கரையேற்றிக்கிறதுக்கோ அப்போ பகவானை நினைக்கல, மானை நினைக்கிறாரு. அந்த மான் வந்து நான் போன பிறகு அந்த மான் காப்பாற்றப்படணுமா. அந்த மானானது என்ன பண்ணனா, அது ஒரு புத்திரன் மாதிரி வந்து கடைசியில் ஒரு சாக கிடக்கிறான்னு தெரிஞ்சவொடனே அது வந்து அழுதுண்டு பக்கத்தில் அப்படியே பாசத்தோடு அது வந்து உட்கார்ந்துன்னு இருக்குது, இவரை நினச்சி கவலைப்பட்டுன்னு இருக்குது. ததானி பபி பார்ஸ்வவர்த்தினம் ஆத்மஜம் இவ அனுசோச்சந்தம் அபிவீக்ஷமானு மிருக ஏவா அபிநிவேசிதமன விசுஜ்ஜ லோகமிமம் சக மிருகேன கலேவரம் மிருதமனு ந மிருத ஜென்மா அனுஸ்மிருதிர் இதர வன் மிருக சரீரம் அவாப.
அந்த மானோட உறவையும் அதை நினச்சி கடைசியில் அந்த மானையை நினச்சிருந்தே உயிரை விட்டதுனால கடைசியில் மானாக பிறந்துட்டார் அவர். எம் எம் பாபி ஸ்மரன் பாவம் திஜத்யந்த கலேவரம் தம் 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 ஏவைதி அது தத் பாவ பாவிதா அப்படின்னு வருது இல்லையா ஸ்லோகம். கீதையில் பகவான் சொல்கிறான் இல்லையா, எம் எம் பாபி ஸ்மரன் பாபம் திஜத்யந்தே கலேவரம் தம் 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 அபி ஏவைதி கௌந்தேயா சதா தத் பாவபாவிதா சதா தத் பாவபாவிதா. எதை நினைத்து கொண்ட உயிரை விடுகின்றானோ அந்த உடலையே அடுத்த ஜென்மத்தில் அடைகின்றான் அப்படின்னு பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார் இல்லையா. அது மாதிரி கடைசியில் மான் ஜென்மத்தை அடைந்து விட்டார். அப்போது ரொம்ப வருத்தப்படுறார், ரொம்ப வருத்தப்படுறார். அஹோ கஷ்டம் பிரஷ்டோ அகம் ஆத்மபதாம் அனுபதாத் எத் விமுக்த சமஸ்த சங்கஸ்ய. பிடிச்சமானவர்களாகிய உறவினர்கள்லாம் விட்டு வந்துட்டார். அதான் இங்கே வருத்தப்படுறார். அஹோ கஷ்டம், ஐயோ எனக்கு இப்படியாப்பட்ட கஷ்டம் ஏற்பட்டு விட்டதே. பிரஷ்டோ அகம் ஆத்மபதாம், அப்படி மனுஷ ஜென்மாவை வீணாக்கிட்டேனே, மிருக ஜென்மா அடைஞ்சிட்டேனே அப்படின்ட்டு முன் ஜென்மத்துடைய அதான் பகவானுக்கு பண்ண பூஜை ஒருபொழுதும் வீண் போகாது. மான் ஜென்மத்திலே அவருக்கு முன் நினைவு மறையிலையாம். உடல் தான் மாறுபட்டதே தவிர அவருடைய நினைவுகள் மாற்றப்படலை, அப்படியே தான் இருக்குது. எல்லாமே அவருக்கு ஞாபகம் இருக்குது. அதுதான் இங்கே சொல்கிறார். அஹோ கஷ்டம் பிரஷ்டு அகம் ஆத்மவதாம் அனுபதாத்து எத் விமுக்த சமஸ்த சங்கஸ்திய விவிக்த புண்ணியமான இந்த அரண்யம், இந்த புலகாசிரமத்துக்கு வந்து சேர்ந்தேன். அப்படியேப்பட்ட எல்லாத்தையுமே திறந்துட்டு வந்தேன். எல்லா சங்கத்தையும் மனுஷ சங்கத்தை திறந்துட்டு வந்து இங்கே மிருக சங்கத்தில் மாட்டின்றேன். அதுதான் இங்கே சொல்ல போகிறார். விவிக்தா, தனிமையில் வந்தேன், பகவான் ஆராதனைக்காக வந்தேன். விவிக்த புண்ணியாரண்ய சரணஸ்ய ஆத்மவத ஆத்மனி சர்வேஷம் ஆத்மானாம் பகவதி வாசுதேவே ததனு ஸ்ரவண மனன சங்கீர்த்தன ஆராதன அனுஸ்மரண அபியோகேன அசுன்ய சகல யாமேன காலேன சமாவேசிதம் சமாஹிதம் காட்சியன மனஸ்தத்து புனர் மமா அபுதஸ்ய ஆராத் மிருகசுதம் அணு பரிசுஷாவ. அப்படிப்பட்ட எப்பொழுதும் பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டும் பகவானுடைய கதைகளை கேட்டுக்கொண்டும் பாடிக்கொண்டும் அதையே ஸ்மரணம் செய்து கொண்டும் பகவானுடைய பூஜையிலேயே அப்படி மெய்மறந்து இருந்தனே. அருமையாக அவகாசங்களை அதான் சொல்கிற அசூன்ய சகல யாமேன்னு ஒரு நிமிஷம் கூட வீணாக்காமல் பகவத் பூஜையில் பகவானுடைய தியானத்தில் மெய்மறந்து இருந்தனே. முன்னாடி அவிரத புருஷ பரிச்சர்யான்னு முன்னாடி சொல்லியிருக்கு. அதனால இந்த இடத்துல என்ன சொல்லிங்கன்னா அசுன்ய சகல யாமேன்னு ஒரு யாமம் கூட வீணாக்காமல் எப்பொழுதும் பகவத் பூஜையிலேயே பகவத் தியானத்திலேயே பகவானுடைய கதா சிரவணத்திலேயே அப்படி மெய்மறந்து இருந்தேன். புலஸ்தியர் போன்றெல்லாம் மகான்களுக்கெல்லாம் கதைகள் பகவத் குணங்களை பற்றி பேசினா அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாராம். அப்படிப்பட்ட கதா சிரவணம் கேட்கறது, பகவான் அப்படி கதைகளை பற்றி மற்றவங்களுக்கு பேசுறது, அப்படிப்பட்ட பகவத் விஷயங்களை தியானம் பண்ணுறது, பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணுறது, இப்படி காலத்தை கழிச்சிருந்தாராம். அது அப்படி நான் பகவானுடைய பூஜைகளில் காலக்கிராம சிலையில் பகவானுக்கு நாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது, அப்படி பகவானை ஹிருதயத்தில் தரிசனம் பண்ணுறது, தரிசனம் பண்ணுறது, இப்படியாக காலத்தை கழிச்சேனே. அந்த காலங்கள்லாம் வீணாக போயிடுத்தே. அப்படிப்பட்ட தெரியாமல் இந்த மான் சங்கத்தில் பட்டுதல் கொண்டதுனால எல்லாத்தையும் அழிச்சிச்சு. பற்றியா நமக்குடைய எல்லா பக்தியும் அப்படியே ரப்பர் போட்டு அழிக்கிற மாதிரி போயிடுச்சு, அழிச்சிச்சு. பற்றியா இதுதான் சங்கம்ன்றது. சங்கம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையான இந்த சங்கத்தை பற்றி தான். சங்கத்தை நினச்சி தான் கவலைப்படணும். நல்ல சங்கமாக இருக்கணும், சத் சங்கமான பகவத் பக்தியை வளர்க்கக்கூடிய சங்கமான பகவத் பக்தியை கெடுக்கக்கூடிய சங்கமாக இருக்கக்கூடாது. அதுதான் சொல்ல தது அனுஸ்ரவண மரண சங்கீர்த்தன ஆராதனை அனுஸ்மரண அபியோகேன அசூன்ய சகல யாமேன. பாருங்கள், அப்போ சங்கீர்த்தனம் பண்ணியிருக்கார், ஆராதனை பண்ணியிருக்கார், ஸ்ரவணம் பண்ணியிருக்கார், மரணம் பண்ணியிருக்கார். ஆஹா, இப்படி அதே தியானம் அதே ஸ்மரண அபியோகேன அசூன்ய சகல யாமனை இப்படி பகவத் பக்தியில் இப்படி தலைச்சிருக்கிறார். அந்த 9 விதமான பக்தியும் பண்ணியிருக்கார் பாருங்கள். அப்படி பண்ணியிருக்கார் அவர். காலையின சமாவேசிதம் சமாஹிதம் காட்சியன, அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு ஏறி கூட அங்கிருந்தும் கீழே விழ வாய்ப்பு உண்டு. அதுதான் தனிமையில் போய் பக்தி பண்ணுறதை விட சத் சங்கத்தில் இருக்கணும். பாரதிய கிருஷ்ணர் தனியாக போய் தியானம் பண்ணுறேன் தவம் பண்ணுறேன்ட்டு போய் அங்கே பகவத் ஆராதனை பண்ணி இவர் மான் சங்கத்தினால இப்போ பாருங்கள் சத் சங்கம் இல்லாதனால மான் சங்கத்தினால கீழே விழுந்துட்டார்.
அப்படின்னு பார்க்குறோம், வீழ்ச்சி அடைந்தார் பார்க்குறோம். அதனால தான் சத்சங்கம் வேணும். சத்சங்கம் தான் நம்மளை தாங்கி பிடிக்கும். இது மாதிரி நம்ம கீழே வீழ்ச்சி அடையாதபடி அந்த சத்சங்கம் நல்ல அதுதான் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். சத்சங்கம்னா நம்ம மனசுக்கு எடுக்கக்கூடியதாக பின்னப்படுத்தக்கூடியதாக இருக்கும். பகவத் விஷயத்தை தவிர அந்நிய விஷயம் பேசாத சத்சங்கமாக இருக்கணும். ஆமாம், குடும்பத்தை பற்றியோ உடலை பற்றி பேசாத பகவத் விஷயம் மட்டும் பேசக்கூடிய மகாத்மாக்களுடைய அப்படிப்பட்ட மகாத்மாக்களுடைய சத்சங்கத்தை எடுத்துக்கணும். அதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பு. பாரத யோகேஸ்வருக்கு பாருங்கள், ஒரே ஒரு மான் சங்கத்தினால கெட்டு போச்சு பாருங்கள் எல்லாமே. இதுதான் நம்ம யோசிக்கணும். இப்போ ஒன்று நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், ஒரு பாகவத சரித்திரங்கள் ஒன்று நம்மளுக்கு பாடம், நம்மளுக்கு படிப்பினை கற்பிக்கும். சரி, காலின சமாவேசிதம் சமாஹிதம் காத்சேன, அப்படி மனசு சமாதி நிலை கைகூடி கூட காசின் மனசத்து புனல் மமா அபுதஸ்திய ஆறான மிருகம். அதனால் கடைசியில் புத்தி இல்லாமல் மமகாரம் பாராட்டிண்டு அந்த மிருக ரூபமாக இருக்கக்கூடிய மானிடத்தில் பட்டுதல் கொண்டு இப்படி எல்லாமே வீணாயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறார். தனக்குள்ளே இப்படி வேதனைப்பட்டு அப்படி வைராக்கியம் அடைகிறார். அதுதான் இங்கே சொல்கிறார், நித்தியேபம் நிகூட நிர்வேதம். அவர் மான் பிறவி எடுத்துட்டார், இப்போ மான் பிறவியில் வருத்தப்படுறார். ஆனால் மான் பிறவியாக இருக்கும்போது பேச முடியாது, யாருக்களை சொல்லிக்க முடியும் தன்னுடைய வேதனையை. அதனால் தனக்குள்ளே நினச்சி புழுங்குறாராம். அப்படியே தனக்குள்ளே நினச்சி வேதனைப்படுறாராம். அதனால் வைராக்கியம் அடைகிறாராம். இனிமேல்ட்டு அதான் மான் ஜென்மம் அடைஞ்சாச்சே, இனிமேல்ட்டு நான் எப்படி கரையேற போகிறேன், காலத்தெல்லாம் விரயமாக்கிட்டேனே அப்படின்னு வைராக்கியம் அடைகிறார். இனிமேல் எந்த பட்டுத்தலும் இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறார், அம்மாமான் அப்பாமான் தம்பிமான் தங்கைமான் எல்லா மானையும் விட்டுட்டு நேராக மறுபடியும் காலாஞ்சரத்துலேருந்து நேராக அந்த புலகாசிரமத்துக்கே வந்துட்டார் அந்த மான் பிறவியில். அது இத்தியேவம் நிகூட நிர்வேத விசுஜ்ய மிருகி மாதரம் புனர் பகவத்து க்ஷேத்திரம் உபசமசீல முனிகண தையதம் சால கிராமம் புலஸ்திய புலகாசிரமம் காலஞ்சராத்து பிரத்யாஜகாமம். காலஞ்சராத்தில் எங்கேயோ பிறந்திருந்த அவர் சாலக்கிராமம் விளையக்கூடிய இடமாகி அந்த புலஸ்திய புலகாசிரமத்துக்கு மறுபடியும் வந்துட்டார். வந்த உடனே அங்கே மகான்கள் கதைகளை பேசும்போது பகவத் குணங்களை பேசும்போது அதை காது கொடுத்து கேட்பாராம். கேட்டுட்டு அப்படி இருக்கும்பொழுது அப்போது இந்த மானை துரத்த மாட்டாங்க. ஏன்னா இது மான் ரூபத்தில் யாரோ ஒரு யோகீஸ்வரர் போலுக்கு கரெக்டாக கதை ஆரம்பிக்கும் போது வருது, கதை முடிஞ்ச உடனே போயிடுதே. ஆஹா, இது அப்போது அம்மாமான் அப்பாமான் எல்லா குடும்பத்தை விட்டு தனியாக வந்துடுச்சு. இந்த மான் தனியாக பகவத் குணங்களை கேட்டு ஆனந்தமாக அனுபவிக்கிறது. அப்போ மகான்களுக்கு தெரியும் இல்லையா, எல்லாமே முக்காலம் அறிந்தவர்கள். அதனால் அதுக்கு கதைகள்லாம் பகவத் குணங்களை சொல்கிறாங்க. அந்த சத் சங்கத்தினால் மறுபடியும் அந்த பகவத் விஷயத்தில் ஈடுபடுறது அந்த மான். அந்த மானுக்கு கடைசி காலம் எது கூட தெரியுமா, அதுக்கு தன்னுடைய கடைசி காலம் எப்போன்னு கூட அதுக்கு தெரியுமா. அப்படியேப்பட்ட முன் ஜென்மத்தை ஞாபகம், பின்னாடி வரப்போகிற விஷயமும் எல்லாமே தெரியுமா. அடுத்த ஜென்மா என்ன ஆகும்போது கூட அதுக்கு தெரியுமா எல்லாமே. ஆனால் இந்த ஜென்மா போன ஜென்மாவே கடைசி ஜென்மாவாக ஆயிருக்கணும், இந்த ஜென்மா வியர்த்தமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறார் அந்த மான் ஜென்மத்தில். அதான் சொல்கிறார், தஸ்மின் அபிகாலம் பிரதீட்சமான சங்காஸ்ச புருஷம் உத்விக்ன. அப்போது ஆத்ம சகச்சரன்னு ஒரு பதம் இருக்குது. நல்லா வார்த்தையாக அப்படியே பிரித்து படிக்கணும், ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஸ்லோகங்கள்லாம். என்ன சொல்கிறாருன்னா, புருஷம் வித்விக்னக அதிகமாக பயந்தாராம். இந்த மான் சங்கத்தில் இந்த அப்பா மான் அம்மா மானு கூட இருந்துட்டோம்னா, ஆகா இந்த உறவினர் மறுபடியும் நம்ம கீழ் பிறவிகளே எடுக்க வேண்டியது இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகமாக இந்த உறவினத்தை நினச்சி பயந்து அந்த மான் சங்கத்தை விட்டு நேராக புலகாசிரமத்துக்கு போய் அங்கே பகவத் குணங்களை பற்றி கேட்குறதுல அதிலே ஸ்மரணம் பண்ணுறதுல காலத்தை போகிறாராம். காலத்தை போய்க்கு என்ன பண்ணுறார், அங்கே கடைசியில் காலம் பிரதீட்சமான அப்படின்னா தன்னுடைய கடைசி காலத்தை எதிர்பார்த்து கொண்டு அங்கே வாசம் செய்கிறார். அது கடைசி காலம் கூட எதுக்கு தெரியும், கடைசி காலம் கூட எப்போன்னு கூட அதுக்கு தெரியுமா அவருக்கு. அதனால் இங்கே என்ன சொல்கிறார், சங்காஸ்ச புருஷம் வித்விக்னஹ. அதனால் தன் சங்கத்தினால் பெரிய அதிகமாக பயம் ஏற்பட்டு அந்த மான் சங்கத்தை விட்டு வந்துட்டார் இவர். ஆத்ம சகச்சரக, ஆத்மா தான் உண்மையான சகாவம். இந்த மனசை விட பெரிய நண்பன் எதுவும் கிடையாது, மனசை விட பெரிய எதிரியும் எதுவும் கிடையாது அப்படின்னு அது கீதையில் பகவான் சொல்கிறான். அப்போ தன்னுடைய ஆத்மாவையே தன்னுடைய சகாவாக கொண்டு அப்படி ஆத்ம சகச்சரக அப்படி சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார். அப்படி சஞ்சரித்து கொண்டு இருக்கும்போது அப்போது பச்சை புல்லை சாப்பிட்டா சுட சுட அன்னம் சாப்பிட்ற மாதிரி நல்லா. அப்போ என்ன பண்ணுறார், இது கூட நாக்கில் ருச்சியை உண்டாக்கிடும். அதனால் நாக்கு ருச்சியை
அடியோடு ஜெயிக்கணுன்றதுனால காஞ்ச புற்களையும் காஞ்ச சருகுகளையும் மட்டும் சாப்பிட்டு ஜீவிச்சுட்டு இருக்கிறாராம். அந்த காலத்தை, அந்த மான் சரீரம் விட போகிற காலத்தை எதிர்பார்த்து கொண்டு இப்படி இருக்காராம். சுஷ்க பர்ண திருண விருத வர்த்தமான மிருகத்வ நிமித்த அவசானம் ஏவ கணையன் மிருக சரீரம் தீர்த்தொதுக்குன்னு உற்சசஜ்ஜ. அப்போ என்ன பண்ணுற, கடைசியில் அந்த கண்டகி நதியில் பாதி சரீரத்தை உள்ள மூழ்கி 2 கால்களையும் 2 கைகளாக கூப்பிக்கொண்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி தீர்த்தொதுக்குன்னு உற்சசஜ்ஜ அந்த தேகத்தை அந்த கண்டகி நதியில் விடுறார். அது என்னன்னா, அந்த கடைசி நேரத்தில் அவர் சொல்கிற ஸ்லோகம் என்னன்றது இங்கே சொல்லலை. கடைசியில் இந்த கதை முடியும் போது சுகாச்சாரிய சொல்கிற அந்த ஸ்லோகம் என்னன்றது, யஜ்ஞாய தர்மபதையே விதி நைபுணாய யோகாய சாங்கிய சரசே பிரகதீஸ்வராய நாராயணாய ஹரையே நமயுத்யுதாரம் ஹாஸ்யன் மிருகத்வம் அபியக் சம் உதாஜஹார. இப்படி அந்த பகவான் நாராயணா ஹரையே நமோ நமக யஜ்ஞாய தர்மபதியே விதி நைபுணாய யோகாய சாங்கியசரசே பிரகதீஸ்வராய அப்படின்னு நாராயணாய ஹரையே நம இது அப்படின்ட்டு நமோ நமகன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி பகவானை நமஸ்காரம் பண்ணி அந்த தேகத்தை விட்டு தான் அந்த மான் சரீரத்தை அப்படின்னு சுகாச்சாரியர் சொல்கிறார். நாராயணாய ஹரையே நம இதி உதாரம் ஹாஸ்யன் மிருகத்வம் அபி, அந்த மிருகத்துவத்தை விட்டு தான் சம் உதா ஜஹார. அப்படிப்பட்ட அந்த கண்டகி நதியில் தன்னுடைய உடலை விட்டு தான் இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை பாடி உடலை விட்ட உடனே அடுத்த ஜென்மத்தில் ஆங்கிரச கோத்திரத்தில் ஒரு சிறந்த பிராமணருக்கு மகனாக பிறந்தார் பரதேகீஸ்வரர். அதகசிய சித்து ஸ்ரீசுகோவாச்சு அதகசிய சித்து துவஜவரஸ்ய அங்கிர பிரவரஸ்ய. அப்படிப்பட்ட பிராமணர்கள் சிறந்தவராகிய ஆங்கிரச கோத்திரத்தில் சமம் தமம் தபசு சுவாத்தியாயனம் அத்தியனம் தியாக சந்தோஷ திதிக்ஷ பிரச வினயமுடையவர் மரியாதை உடையவர் வித்தை அசூயை இல்லாதவர் ஆத்ம ஞானத்தை அடைந்தவர் ஆனந்தத்தில் மூழ்கியிருப்பவர். அப்படிப்பட்ட பிராமணருக்கு மகனாக பிறந்தாராம். அதான் சொல்கிறேன், யோகபிரஷ்ட ஜென்மம் அடைந்தவர்களுக்கு ஸ்ரீமதாம் கேகே. அப்படிப்பட்ட யோகிகள் குலத்தில் பிறப்பான்னு சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட ஆங்கிரச கோத்திரம் ரொம்ப உயர்ந்த கோத்திரம் பிராமணருக்குள்ள. அந்த ஆங்கிரச கோத்திரத்தில் ஒரு பிராமணருக்கு மகனாக பிறக்கின்றார். சிறந்த யோகீஸ்வரராக பிரகாசிக்கின்றார். அது கஸ்ய சித்து துஜவரஸ்ய அங்கிர பிரவரஸ்ய சமதமதப ஸ்வாத்தியாய அத்தியன தியாக சந்தோஷ திதிக்ஷா பிரஷய வித்யா அனுசூய ஆத்மஞானானந்த युक्त आत्मसदृश सुध शीलाचार रूप औदार्य गुण नवसौदर्यम अंगजा बभुर्मिथुनम न यवियस्यां भार्यायां यस्तु तत्र पुमांस्तम परम भागवतम राजऋषि प्रवरम भरतम उत्सृष्ट मृग शरीरम चरम शरीरेण विप्रत्वम कदमाहु. அந்த பிராமணருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவியிடத்தில் 9 புத்திரர்கள் பிறந்தார்கள். அவர்கள் அப்பா மாதிரி அவங்க நல்ல வேத வித்தைகள்லாம் கற்றவர்கள், நல்ல தேஜஸ் பிரம்ம தேஜஸ் பிரகாசிக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க. 2வது மனைவிக்கு ஒரு ஆணும் பெண்ணும் பிறந்தார்கள் இரட்டைகளாக. அதில் ஆணாக பிறந்தவர் தான் பரத யோகீஸ்வரர். ஆனால் 3ஆவது ஜென்மத்தில் அவர் முன் ஜென்மத்தில் தான் பரத யோகீஸ்வரர். அதான் முன் ஜென்மத்துக்கு முன் ஜென்மம் அவருக்கு மான் ஜென்மம். ஆனால் கடைசி ஜென்மில் பேரை சொல்லலை. இங்கே சொல்கிறார், இது ஊர் பேர் இல்லாத நிலையில் அவர் சஞ்சரிக்க போகிறார், பிரம்மனிஷ்டராக இருக்க போகிறார். பிரம்மத்துக்கு பேர் இருக்கா, ஊர் இருக்கா? நாமரூபங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற பிரம்மஸ்வரூபத்தில் லயிச்சதுனால அவருக்கு பேர் கிடையாது. இந்த இடத்துல மகான்கள்லாம் அப்படி சொல்லுவாங்க. அதனால் 3வது ஜென்மத்தில் அவருக்கு பேர் கிடையாது. பேர் இங்கே சொல்லலை. நம்ம அந்த முதல் பரதராஜராக இருந்தார் இல்லையா, அந்த பேரை தான் நம்ம இப்போ வச்சுக்கணும். அதை வச்சு தான் மகான்கள்லாம் கதை சொல்லுவாங்க. அந்த பரத யோகீஸ்வரன் தான் சொல்லுவாங்க. அப்போ 3வது பிறவியில் அவருக்கு பேர் வைக்கல. ஆனால் பேர் இங்கே சொல்லலை. ஏன்னா பேர் ஊருக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதனால் இந்த முதல் பேரை வச்சு தான் இங்கே சொல்கிறார் பரத யோகீஸ்வரன். அதான் இங்கே சொல்கிறார், யஸ்து தத்திர புமாம்ஸ்தம் பரம பாகவதம் ராஜரிஷி பிரவரம் பரதம் உத்ஸ்ருஷ்ட மிருக சரீரம் சரம சரீரேன விப்ரத்வம் கதமாகு. அவருக்கு தெரியுமா, இதுதான் கடைசி சரீரம், நமக்கு இனிமேல் நம்மளுக்கு பிறவி கிடையாது அப்படின்னு அவருக்கு தெரியுமா. பரத யோகீஸ்வரர் தெரிஞ்சே தான் என்ன பண்ணார்,
யார் கையிலும் ஒரு வார்த்தை கூட பேசலை. ஒரு குழந்தை பிறந்தா அழும் இல்லையா, பாலுக்காக அழும் இல்லையா, அது அழுது கிடையாது. அப்படியே கிடக்கு, அப்படியே கிடக்கு, அப்படியே கிடக்குது. ஒரு மண்ணு மாதிரி அப்படியே கிடக்குது. ஒரு சிரிக்கலை, ஒரு அழலை, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் கிடையாது. ஏன்னா தேகாபிமானம் இருந்தால் தானே இந்த தேகத்தினுடைய செய்கைகள்லாம் செய்யும். அது அப்படியே கிடக்கு. என்னடா அது தோஷம் பட்ட குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிச்சிலாம் பார்க்குறாங்க, என்னென்ன பண்ணி பார்க்குறாங்க. அது தோஷம் பட்டிருந்தால் தானே அது தெரிஞ்சு. அது எப்பொழுதும் பிரம்மானுபூதியிலே இருக்காது, பிரம்மமேன்னு இருக்காது. சிவனே இருக்குன்னு சொல்கிறாங்களே, அவர் அந்த பிரம்மத்தில் லயிச்சு போயிருக்காது அந்த குழந்தை பார்த்தா. அதான் சொல்கிறார், தத்ராபி ஸ்வஜனசங். எதுக்காக பேச மாட்டார், எதுக்கு சிரிக்க மாட்டார், எதுக்கு அழமாட்டாருன்னா, தத்ராபி ஸ்வஜனசங்காஸ்ய புருஷன் வித்விஜமானோ. ஜனசங்கத்தை குறித்து பயந்தாராம். அதுவும் தன் உறவினர்களாகிய ஜனசங்கத்தை குறித்து அதிகமாக பயந்தாராம். இங்கே அப்படியே சொல்லியிருக்கேன் பாருங்கள். தத்ராபி ஜனசங்காஸ்ய இல்லை, ஸ்வஜனசங்காஸ்ய புருஷம்னா புருஷம்னா அதிகமாக பயந்தாரான்னு அர்த்தம். புருஷம் உத்விக்னமனா புருஷம் உத்விஜமானோ பகவதா கர்மபந்த வித்வம்சன ஸ்ரவணமரண ஸ்ரவண ஸ்மரண குண விவரண சரண அரவிந்த யுகலம் மனசா விததத்து ஆத்மனः பிரதிகாதம் ஆசங்கமானோ பகவத் அனுக்கிரகேன அனுஸ்மிருதஸ்வ பூர்வ ஜன்மாவளிர் ஆத்மானம் உன்மத்தம் ஜடாந்தவதிர ஸ்வரூபேன தர்ஷயாமாச லோகஸ்ய. அப்போ தன் ஆத்மஸ்வரூபத்திலே லயிச்சு போயிருந்தார். எதை குறித்தும் தன் உறவினர்களை குறித்து தான் அதிகமாக பயந்தாராம். இந்த உறவினர்லேருந்து பாசம் போட்டிடுமோ அப்படின்னு. அப்படி இருந்து கடைசியில் என்னென்னா கர்ம பந்தங்கள்லேருந்து விலகியவர். ஆனால் எங்கன்னா பகவத் குணங்கள் யாருன்னா சொன்னாங்கன்னா நல்லா கேட்பாராம். அதையே தியானம் பண்ணுவாராம். அதே ஸ்மரணம் பண்ணி அதே தியானத்தில் இருப்பார், அதே ஸ்மரணம் பண்ணிட்டு இருப்பார். அப்படி அந்த பகவத் குணங்களில் மட்டும் மனசு நல்லா ஈடுபடும். அப்படி இருந்தார். அப்படின்னா இவர் ஜடமாக, இவர் ஜடம் இல்லை, இவர் சுத்த சைதன்யத்தில் பிரகாசிக்கிறார்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். ஸ்ரவண ஸ்மரண குண விவரண சரணார விந்த யுகலம் மனசா விததத்து ஆத்மனः பிரதிகாதம் ஆசங்கமானோ பகவத் அனுக்கிரகேன அனுஸ்மிருத ஸ்வபூர்வ ஜன்மாவளிர் ஆத்ம உன்மத்த ஜடாந்த வதிர ஸ்வரூபேன தர்ஷயாமாச லோகஸ்ய. உலகத்துக்கு தன்னை பைத்தியம் போல காண்பிச்சின்றார், ஊமை போல காண்பிச்சார், செவிடன் போல காண்பிச்சார், பித்து பிடித்தவர் போல தன்னை காண்பிச்சின்றார். அவர்களுக்கு தகுந்த மாதிரி பாஷைகளை பேசினார், அந்த பைத்தியம் போல நடந்து கொண்டார். ஆனால் உண்மையிலேயே ஒரு பைத்தியம் கிடையாது, இவர் சுயநிலையில் தான் இருக்கிறார். அதனால் என்ன சொல்கிறார், முன்ஜென்மத்தினுடைய ஞாபகம், மிருக ஜென்மத்திலே அவருக்கு முன்ஜென்மம் ஞாபகம் இருந்தது, இந்த பிராமண சரீரத்திலே அவருக்கு முன்ஜென்மம் ஞாபகம் இருக்குது. எதனால்னா பகவான் அனுக்கிரகம் இருந்தால் தான். பக்தி பண்ணால் பகவான் ஒரு பொழுதும் நீ பின்னாடி மறந்துட்ட, மான் சரீரம் அடைஞ்சிட்ட, மானப்பட்டியல் கொண்ட, ஆனால் நீ இதுக்கு முன்னாடி எனக்கு கிருஷ்ண அர்ச்சனை, எனக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கே, அதை நான் மறக்க மாட்டேன். அதனால் பகவான் அனுகிரகம் பண்ணிட்டாராம். அடுத்த ஜென்மத்திலையும் அவருக்கு முன் ஜென்மத்திலையும் ஞாபகம் மறையாதபடி அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதுபோல் இந்த 3வது ஜென்மத்திலையும் அவருக்கு முன் ஜென்மத்தில் ஞாபகம் மறக்கலை. இப்படி இருக்கார் அவர். அப்போது துஷ்டர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு பைத்தியம் சொல்லுவாங்களாம், அந்த பைத்தியம் மாதிரியே நடிப்பாராம். ஜடன்னா ஜடம் மாதிரியே இருப்பாராம், அப்படியே ஜடமாக இருப்பாராம். சரியான ஜடம் போல் இருக்குது. எதுவும் பேச மாட்டேங்குது, சிரிக்க மாட்டேங்குது, அழ மாட்டேங்குது, எதனா ஒரு கேட்க வேணாமா, எதனா பேச வேணாமா, ஒரு ஜாலியாக சோஷியலாக பழக வேணாமா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படியே கிடக்கு. தோஷம் பட்ட குழந்தைய மந்திரிச்சுலாம் பார்க்குறாங்க, ஆனால் அப்படியே தான் இருக்குது. அப்பவும் அப்படி தான் இருக்குது. தோஷம் நீங்கள் என்ன பாடுறது, தோஷம் இருந்தால் தான் நீங்கிறதுக்கு, அது சுத்த சைதன்யத்தில் பிரகாசிக்கிறது. அப்படி இருக்கிறாராம் பார்த்தா. உலகத்துக்கு தன்னை அப்படி காட்டின்றார் அவர். தர்ஷயாமாச லோகஸ்ய அப்படின்றார். அதை நிறுத்திக்கலாமா? இனிமேல்ட்டு அவருடைய லீலைகள்லாம் அப்புறம் பார்க்கலாம். இது டைம் ஆயிடுச்சு. ராம 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 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. ராம 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 ராம. அதாவது அவர் என்ன பண்ணுறாரு, சித்திரை வைகாசி ஆணி ஆடி 4 மாதம் அவருக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ண. கொஞ்சம் பையன் பெரியவன் ஆகிட்டா உபநயன சம்ஸ்காரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு காயத்ரி அவனுக்குள்ளே ஏற்றலாம்னு சொல்லி காயத்ரி சொல்ல. இப்போ மற்ற விஷயங்கள்லாம் அது சரியாக செய்ய தெரியல குழந்தைங்கன்னா. ஒரு நோயாளி இருக்கிறாங்கன்னா அந்த நோயாளிக்கு பதில் சில சடங்குகள்லாம் தான் செய்யலான்னு இருக்குது சாஸ்திரம்.
அதனால் மற்ற விஷயங்கள்லாம் அப்பாவே செய்தாராம் பிள்ளைக்காக, பரத யோகேஸ்வருக்காக. அப்படி இருக்கும்போது சரி இவனுக்கு பிரணவ இது பண்ணி சொல்லி அவனுக்கு வேதங்களை சொல்லிக் கொடுக்கணும். அது மூலம் காயத்ரி மாதா, அதாவது வேத மாதாவாகி காயத்ரி அவனுக்கு உள்ளே போகணும் இல்லையா? அதனால் காயத்ரி சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லிக் கொடுக்க பார்க்குறாரு. 4 மாதம் சொல்லிக் கொடுக்குறாராம். தப்பும் தவறமாக கிரகிக்கிறாராம். அவருக்கு மனப்பாடம் 4 வேதங்களும் அவருக்கு மனப்பாடம் அத்துப்படி. அவர் காயத்ரியாக வராது. இப்போது தூங்குறவங்களே எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியுமா? அது மாதிரி இவர் வேணுமுன்னே தப்பும் தவறுமா சொல்கிறாரு. ஏன்னா அப்பா இன்றைக்கி காயத்ரி சொல்லிவிடுவார், அப்புறமா வேதங்களை படின்னுவார், அப்புறமா இல்லற தர்மத்தில் பேசி நம்மளை பந்தப்படுத்திடுவார். தேவையா? அப்படி இந்த இல்லற தர்மங்களை பிரவேசிக்க அப்படி ஒன்று படிப்படியாக நான் கர்ம பந்தம் வளரும். இதுதான் கடைசி ஜென்மான்னு தெரிஞ்ச பிறகு இனிமேல்ட்டு இந்த படிகள்லாம் தேவையில்லை. ஏன்னா பிரம்மானுபூதியே சித்தித்து பகவானிடத்தில் லயிச்சு போயிட்டார், பகவத் ஸ்வரூபத்திலே லயிச்சு போயிட்டார். அந்த பிரம்மானுபவமே சித்தித்து விட்டது அவருக்கு கிருஷ்ணருடைய அர்ச்சனை. அப்படி அந்த பிரம்மானுபவம் அது இனிமேல்ட்டு மறுபடியும் சங்கத்தில் போய் மாட்டிக்கும்போதோ, இனிமேல்ட்டு மறுபடியும் இந்த காயத்ரி ஜெபிச்சு அப்புறமா வேதங்களை தேனம் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குது? கர்மகாண்டங்களில் போய் கர்மாக்கள்லாம் செய்து மறுபடியும் பந்தத்தில் உண்டு பண்ணுறதுக்கு, பந்தத்தில் போய் மாட்டிக்கிறதுக்கா? கூடாதுன்னு சொல்லி அதுலேருந்து சுத்தமாக அந்த காயத்ரியே வேணுமுன்னே தப்பும் தவறுமாக கிரகிச்சாராம். 4 மாதம். அதான் சொல்கிறார், சச்சாபி ததுஹ பித்ரு சந்நிதா ஏவ அசத்ரிசீனம் இவ ஸ்ம கரோதி சந்தாம்ஸ்ய அத்தியாபயிஷ்யன்னு சக வியாஹிருதிபிகி பிரணவத்தோடு கூடிய அந்த வியாஹிருதிகள் கொண்ட 4 பாதங்கள் தான் அந்த காயத்ரி. அரை மணி நேரத்தில் சொல்லலாம். ஆனால் 4 மாதம் எடுத்துட்டார். அது தப்பாக இருக்கிறது, சரியாக சொல்ல மாட்டாராம். சந்தாம்ஸ்ய அத்தியாபயிஷ்யன்னு சக வியாஹிருதிபிகி ச பிரணவ ஸ்திரீபதிம் சாவித்ரீம் கிரேஷ்ம வாசந்திகான் மாசான் அதியானம் அப்படி அசமவேத ரூபம் கிராஹயாமாச தப்புந்தவரமாக கிரகிச்சார். அப்போ இவன் திருத்த முடியலையே, காயத்ரியே சரியாக வரலையே, இவனுக்கு எப்படி மற்ற சந்தியாவந்தனங்கள் மற்ற விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும்? இவனுக்கு மற்ற விஷயங்கள்லாம், அதனால் அப்பாவே சில விஷயங்கள்லாம் செய்தார் பிள்ளைக்கு பதிலாக. ஆனாலும் பார்த்தா இவனுக்கு சொல்லிக் கொடுத்த பார்த்தா என்ன ஏறலை. வேதங்களாவது உள்ளே போச்சுன்னா அவன் கொஞ்சம் புத்தி மாறிடுவான், இந்த ஜடமாக இருக்கிற நிலை மாறிடுன்றதுக்காக தான் எப்படியாவது கல்வியை உள்ளே ஏற்றலான்னு பார்த்தார். முடியல. கடைசியில் புத்திர நிமித்தமாக சோகம் உண்டாகி அப்புறமா அவர் உயிரை விட்டுட்டார். அந்த தாத்தா, அதான் இல்லை அப்பா, பரதேஸ்வருடைய அப்பா உயிரை விட்டுட்டார். அவ்வளோ காலம் பிரயத்தனம் பண்ணி உயிரை விட்டார். எல்லாமே அவருக்கு தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி அப்படி இருந்துட்டார். உயிரை விட்ட உடனே அப்போ பரதயோகேஸ்வரர் 2வது மனைவியுடைய பிள்ளை தானே. அப்போ பரதயோகேஸ்வருடைய தாயானவள் உடன்கட்டை ஏறிட்டா. மூத்த மனைவியிடத்தில் பிள்ளையும் தன்னுடைய பெண்ணையும் ஒப்படைச்சிட்டு அவள் உடன்கட்டை ஏறிட்டா. தாய்காரி அவள் தான் போன உடனே இந்த 9 பிள்ளைகள் அண்ணாக்கள் இருக்காங்க இல்லையா, அப்பாவாலே திருத்த முடியாத போது நம்ம என்ன இவனை திருத்த முடியும்? அதனால சொல்லிட்டு அவங்கள கைவிட்டாங்க. இவர் பாட்டுக்கு மேலே சுதந்திரமாயிட்டார். அண்ணாக்களுடைய கண்ட்ரோல்லையும் இல்லை, இப்போது அப்பாவுடைய கண்ட்ரோலும் இல்லை. இப்போ நான் சுதந்திர புருஷனாகிட்டார். இப்போது ஆள் தான் கண்ட இடத்துல படுக்கிறது, அங்கங்கே தூங்குறது, அங்கே கிடைச்சது சாப்பிட்றது, அப்படியே ஆனந்தமாக சர்வம் பிரம்மமயம் அப்படின்ற மாதிரி அவர் பாட சஞ்சரிச்சுன்னு இருக்கார். இப்போ அதுதான் இப்படி காலத்தை கழிக்கிறார். எங்கேயாவது பிச்சைக்காக கூலி இல்லாமையோ சாப்பிடுவாராம். ருச்சி இருந்தாலும் சாப்பிடுவாராம், ருச்சி அற்ற உணவையும் சாப்பிடுவாராம். கொஞ்சமாக கொடுத்தாலும் சாப்பிடுவாராம், அதிகமாக கொடுத்தாலும் சாப்பிடுவாராம். எப்படி வேணாலும். அதே சமயத்தில் இது பள்ளம் இது மேடுன்னு தெரியாதான். பள்ளத்தை வெட்ட சொன்னால் பள்ளத்தை வெட்டு வரலாம், மேடாக்க சொன்னால் மேடாக்கினே இருப்பாராம். ஒரு அளவு தெரியாதான், இவ்வளோ தான் மேடாக்கணும், இவ்வளோ தான் பள்ளம் வெட்டணும்னு தெரியாதான். அப்படி இருந்தாராம். இப்படிலாம் காலம் போச்சு அவருக்கு. அதனால் அவருக்கு எதுவுமே தெரியாது. சொன்னால் செய்வார், அது செய்து கூலி கொடுத்தா வாங்கிப்பார். கூலி கொடுக்கலாம், ஏன் எனக்கு கூலி கொடுன்னு கேட்க மாட்டார். அதே சமயத்தில் யாசம் கேட்பார், கொடுத்தா வாங்கிப்பார், கொடுக்கலன்னா கம்முன்னு வந்துடுவார். அதிகமாக கொடுத்தாலும் சாப்பிடுவார், கொஞ்சமாக கொடுத்தாலும் சாப்பிடுவார். ருச்சியற்ற உணவு கொடுத்தாலும் அதையும் சாப்பிடுவார். 3-4 பழுது கொடுத்தா அதையும் சாப்பிடுவாராம். அமிர்தவத்து அப்பிய வகிறது என்ன இந்திரிய பிரீதி நிமித்தம், இது நாக்கு ருச்சிக்காக சாப்பிட மாட்டாராம். இப்படி அவர் பற்றற்றவராக கிடைச்சதை சாப்பிட்டு அங்கங்கே
மண்ணில் ரஜசான்னு பதம் இருக்குது. ரஜசானா மண்ணில் படுத்துன்னு போகிறான். அந்த தூசி தும்போடு அப்படியே எழுந்து போகிறான். உடம்பை தொடச்சிக்கணுன்ற எண்ணம் கூட இருக்காது. மண்ணெல்லாம் உடம்புலாம் மண்ணாக இருக்கே தரையில் படுத்து அப்படின்னு நம்மள வந்து அதை தட்டி கொடுப்போம் இல்லையா, தட்டி கொடுக்க மாட்டாரான். அப்படியே எழுந்து அப்படியே போயிட்டே இருப்பாரான் பாட்டு. இப்படிலாம் கூட இருக்க முடியுமாண்ணா? இருந்திருக்காங்க. ஒருத்தர் சேத்துலேயே படுத்து பிறந்த ஒரு பாபா, ஒரு மகாத்மா இருந்திருக்காங்க. அவங்களாம் சேரு சகதி அப்படிலாம் தெரியாது அவங்களுக்கு. சுத்தமான இடம், சேரு சந்தனம் எதுவுமே தெரியாது. தேகாபிமானத்தை விட்டவங்க அவங்களாம். அப்படிலாம் இருந்திருக்காங்க மகான்கள். அதுபோல் 2 கால் உள்ள மிருகங்களாகிய மனுஷர்கள்லாம் அவர் கிண்டல் பண்ணுவாங்களாம். சச்ச பிராக்கதை தீபத பசு. தீபத பசுனா 2 கால் உள்ள மிருகங்கள். தீபத பசுபிர் உன்மத்த பதிரேத்திய அபிபாஷ்யமானோ யதா ததனுரூபாணி பிரபாஷதே. இவன் ஜடன்னா ஜடம் மாதிரியே இருப்பார். அதே சமயத்தில் பைத்தியன்னா பைத்தியம் மாதிரியே பேசுவார். இப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செவடன்னா செவடன், ஊமைன்னா ஊமை, அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நடிச்சுட்டு போயிடுவார். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படிப்பட்ட இவரெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களாம். அது பைத்தியம் போதுப்பார் அப்படின்னா பைத்தியம் மாதிரியே சிரிப்பாராம். அது மாதிரி அவர்களுக்கு ஏற்ற மாதிரியே நடந்துட்டு போகிறான். இவரை மகாத்மானு புரிஞ்சிக்காமல் இப்படி பரிகாசம் பண்ணியிருந்தார். அவரை பைத்தியம் நினச்சிருந்தாங்க அந்த 2 கால் உள்ள மிருகங்கள். சொல்கிறார் சச்ச பிராக்குதை தீபத பசுபிஹி உன்மத்த பதிரே அபிபாஷ்யமானோ யதா ததனுரூபாணி பிரபாஷதே கர்மாணி சச காரியமான பரேட்சையா கரோதி. இவர் விருப்பப்பட்டு வேலை மற்றவங்க இஷ்டத்துக்கு இவர் வேலை செய்வார். அப்படி பரேட்சையா கரோதி விஷ்டிதோ வேதனதோ கூலிக்காவோ கூலி இல்லாமையோ யாஞ்சியா எதிர்ச்சையா வா உபசாதிதம் அல்பம் பகு மிருஷ்டம் கதன்னம் வா அப்பியபஹரதி பரம் நே இந்திரிய பிரீதி நிமித்தம் நித்திய நிவத்த நிமித்த ஸ்வசித்த விஷுத்த அனுபவம் ஆனந்த ஆத்மலாப அதிகம சுகதுக்குய துவந்த நிமித்தையோ அசம்பாவித தேகாபிமான. அப்படிப்பட்ட தேகாபிமானம் இது சுகம் தெரியாதான், துக்கம்னு தெரியாதான், துவந்தங்கள்லாம் எதுவுமே தெரியாதான் அவருக்கு. அப்படிப்பட்ட ஆனந்த ஸ்வரூபம் ஆனந்தம் 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 அந்த பிரம்மாண்டத்தில் லயிச்சுன்னு இருந்தாராம். அப்படி விஷுத்த அனுபவ ஆனந்த ஆத்மா லாபாதிகமாக அந்த ஆத்மானந்தத்தில் கிடைச்சதுனால உண்மையான லாபம் கிடைச்சதுனால இந்த பொய்யான லாபத்தில் அவர் மகிழலையாம். அதனால் ருச்சி இல்லாத ஆகாரம் கொடுத்தாலும் சரி, அசுத்தமான ஆகாரம் கொடுத்தாலும் சரி, 3 நாள் பழுது கொடுத்தாலும் சரி, எல்லாமே நாக்கு நிமித்தமாக சாப்பிடல. ஏதோ இந்த உடம்புக்கு கொஞ்சம் போடணும், பிராரத்த கர்மா இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு உழண்டு கொண்டு இருக்கணும், அதுக்கு வேண்டி ஏதோ போடணும், ஆகாரம் பசி எடுக்கணும், அதுக்காக போட்டார். அவ்வளோதான். அப்போது இந்த லாபம், இந்த நஷ்டம், வெற்றி தோல்வி எதுவுமே தெரியாது. இப்படியாக காலத்தை கழித்து கொண்டிருந்தார். நித்திய நிவத்த நிமித்த ஸ்வசித்த விஷுத்த அனுபவ ஆனந்த ஸ்வாத்ம லாபாதி கமக. என்ன பதம் பாருங்கள். அப்படியே எல்லா குணங்கள்லேருந்து நிவர்த்தி அடைஞ்சவர் நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த சுகத்தில் லயிச்சிருந்தார். விசுத்தமான சுத்தமான ஆனந்தத்தில் சுத்தமான சௌக்கியத்தில் வச்சுருந்தாராம். நம்மளுடைய சுகமெல்லாம் பௌதிகமான சொல்லலாம் கலங்கப்பட்ட சௌக்கியங்கள். அதில் சுகம் கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறமா துக்கம் வந்துடும். துக்கம்ன்ற ஒரு முடிவு இருக்குது நம்ம சுகங்களுக்கெல்லாம். அதெல்லாம் முடிவற்ற சௌக்கியத்தை அனுபவிச்சு இருந்திருக்கார் அவர். சரி, இதோட நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். அதுக்கு பிறகு முடிக்க மனசும் வரமாட்டேங்குது. சீதோஷ்ணவாத வருஷேஷு ரிஷ இவானா பிரதங்க. இது குளிர் வெயில் எதுவுமே தெரியாதான். மழை தெரியும், மழையில் அப்படியே நின்று இருப்பாராம். குளிரில் அப்படியே பனியில் இன்றைக்கி சொன்னால் பனியில் அப்படியே நின்று இருப்பார். வெயில் இன்றைக்கி சொன்னால் அப்படியே வெயில் நல்ல நடுவெயில் உச்சந்தலை மண்டையை புழக்கம். அந்த சமயத்தில் அப்படியே நடுவு உச்சந்தலை அப்படியே நிற்பாராம் அவர். இந்த தேகத்து மேலே உள்ள அபிமானத்தை சுத்தமாக போயிடுச்சு. அப்போ ஏண்டா ஒரு போர் கூட போத்துக்க மாட்டியா, இப்படி இருக்கியே, இப்படி நிற்கிறிய, என்ன காளை மாடுனா கோட்டை போடுக்குது, காளை மாடு நிற்கல, அந்த காளை மாடு மாதிரி இருப்பாராம். அந்த காளை மாடு எப்படி மழை வெயில் குளிர் எல்லாத்துலேயும் அது ட்ரெஸ் போடாமல் அப்படியே இருக்கோ, அது மாதிரி அப்படியே இருப்பாராம் அந்த வெயில். இடுப்பில் ஒரு துண்டு மட்டும் என்றைக்கோ கட்டி விட்ட துண்டு, அது அழுக்கேறி போயிருக்கு. அதே மாதிரி என்றைக்கோ போட்ட பூணூல், அது பார்த்தா அழுக்கு அடைஞ்சு போயிருக்கு. இவரும் அழுக்கு அடைஞ்சு போயிருக்கார். அப்படிப்பட்ட அவதூதனாக பிறகால் வெறுக்கத்தக்க ரூபத்தில் இருக்காராம், காட்சியளிக்கிறாராம் பரத யோகேஸ்வரர். அதான் சொல்கிறார், எதுவுமே தெரியாதான் அவருக்கு. அதான் அசம்பாவித தேகாபிமான சீத உஷ்ணவாத வர்ஷேஷு. அப்படி ஒரு குளிர் வெப்பம் இதெல்லாம் எதுவும் தெரியாது, மழை எதுவும் தெரியாது. அப்படியே இவ ரிஷ இவானா விரதாங்க
அப்படி அங்கத்தை மூடிக்கொள்ளாமல் காலமான போல் நின்றுட்டு இருப்பாராம். நல்லா மனசில் களங்கம் இல்லாததுனால எது சாப்பிட்டாலும் அவருக்கு நல்ல உடம்பு திடகாத்திரமாகிடுது அவருக்கு. பீனகா சம்ஹரணாங்கோ, நல்லா கட்டிலங்காலையாக இருப்பாராம். அப்படி ஸ்தண்டிலே சம்வேசன அணுமர்த்தனாம் உஜ்ஜன ரஜசா. அங்கங்கே படுத்துப்பார். ரஜசா, அந்த மண்ணோடு எழுந்துப்பார், மண்ணோட பொருள்வார், அந்த மண்ணிலே படுத்துப்பார். அவர் கட்டில் சுகம்லாம் அவர் எதிர்பார்க்க மாட்டார். எங்கேயோ கிடைக்கிற இடத்துல அப்படியே படுத்துப்பார், அப்படியே தூங்கி வந்து போயினே இருப்பார். அவர் அப்படி தான் இருப்பார் அவர். இப்படிப்பட்ட மகாத்மாக்கள்லாம் நினைச்சாலே புண்ணியம். எப்படி இருந்தாருன்னா, அவர் அழுக்கடைந்த உடலோடன, அதாவது பட்டை திட்டாத வைரம் போல் பிரகாசித்தாராம். அவர் தேஜஸ் பார்த்தா எப்படி இருந்தால் பட்டை திட்டாத வைரம் போல் அவர் தேஜஸ் பிரகாசிச்சு தான். மகாமணி இவான் அபிவியக்த பிரம்ம வர்ச்சசா, அப்படி பிரம்ம தேஜஸ்னால நல்லா பிரகாசமாக இருந்தாராம். குபடாவிரத குளிக்காமல் இருந்தார், அழுக்காமல் இருந்தார். அதே சமயத்தில் ஸ்நானம் செய்யாமல் இருந்தார். குபடாவிரத கடைசி உபவீதனை உருமஷினா, அதாவது அந்த பூணூல் பார்த்தா அழுக்கடைஞ்சு காணப்பட்டதான். இவர் யாருன்னா பார்த்தாங்கன்னா இவர் பிராமணர், ஆனால் பிராமண தன்மையே இல்லாதவர், பிரம்மபந்துன்னு நினச்சாங்களாம். பிராமண தர்மங்களை கடைப்பிடிக்காத ஒரு பதிதன் போல இருக்குது. குளத்தில் தான் பார்த்து, ஏன்னா இவர் பூணூல் இருக்குது, அதனால் பிராமண குளத்தில் பிறந்திருக்கார். ஆனால் பார்த்தா பிராமண தர்மம் கடைப்பிடிக்காத பிரம்மபந்து போல இருக்குது. பிரம்மபந்துனா பிராமணருக்குள் எழுந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படியேப்பட்ட பிரம்மபந்து இவர் அப்படின்னு நினச்சாங்களாம். துஜாதிர் இது பிரம்மபந்து ரீதி சம்யாதஜ ஜனா அவமதா விசச்சார. சில பேர் அவரை அவமதிச்சாங்களாம். இப்படிலாம் பிரம்மபந்துன்னு சொல்லி அவமதிச்சாங்களாம். அதெல்லாம் அவர் கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கார். அவர் பாட்டுக்கு எதையும் காதில் வாங்கலை. அப்போ என்னென்னா, கூலிக்காகவோ கூலி இல்லாமையோ இவர் வேலை நல்லா வாங்குவாங்க. அண்டை வெட்டுறா அப்படின்னு சொன்னால், இந்த வரப்பு இருக்கு இல்லையா, அந்த வரப்பு என்னென்னா, அந்த வரப்பு மேடு ஏற்றணும். அப்போ பக்கத்து கழனியில் இருக்கிற மண் எடுத்து அந்த வரப்பு மேடு ஏற்றணும். இது பண்ண சொன்னால் அவர் என்ன பண்ண, வரப்பு வெட்டி விட்டுருவார். வெட்டி விட்டால் இந்த கழனியில் இருக்கிற தண்ணிலாம் அந்த கழனிக்கு போயிடும். அது மாதிரி இது பள்ளம் வெட்டுறமே, இது மேடாகலாம், இதுக்கு வெட்டினா தண்ணி உள்ளே போயிடுமே அப்படின்னா அதெல்லாம் தெரியாது. அந்த தண்ணியை அடைக்கணும் அப்படின்னா அதுக்கு மேடு ஏற்றணுன்னா அந்த வரப்பு மேடு ஏற்றினா ஃபுல்லாக மேடு ஏற்றிடுவார். அதே சமயத்தில் அது பள்ளமாக்கணும்னா பயங்கரமாக கிணறு மாதிரி நிறைய பள்ளமாக்கிடுவார். இது மாதிரி அதே சமயத்தில் ஒருத்தன் என்னென்னா மண்வெட்டி வேற ஒருத்தன் கேட்குறான்னா, ஐயோ கொடுத்தவன் ஒருத்தனாச்சே, கேட்குறவன் வேற ஒருத்தனாச்சே அப்படின்னு நினைக்க மாட்டாராம். அது கேட்குற எவனாக இருந்தாலும் கொடுத்துருவாராம் அந்த மண்வெட்டி. யார் கேட்குறான், யார் வாங்குறான், அது கூட தெரியாதான் அவருக்கு. இந்த பேத புத்தியே தெரியாதான். இந்த தொந்த நிமித்தையும் இந்த இவன் நம்மளுக்கு கொடுத்தவன் அவன் கொடுக்காதவன் அப்படின்ற இந்த பேத புத்தியே இல்லாமல் இந்த தொந்தங்களை கடந்தவராக இருந்தாராம். யார் கேட்டாலும் கொடுத்துருவார், யார் கொடுத்தாலும் வாங்கிப்பார். அப்படி இருந்தாராம். இப்படிலாம் கூட மகான்கள் இருந்திருக்காங்க பாருங்கள். இந்த காலத்தில் இருக்கா சதாசிவ பிரம்மேந்திரால் கைவெட்டம் கூட தெரியல. அப்படிப்பட்ட சர்வம் மானச சஞ்சர் பாடினார். அப்படிப்பட்ட மகாத்மாக்கள்லாம் வாழ்ந்த தேசம்தான் நம்ம தேசம், பாரத தேசம். அவர் பேரில் தானே இந்த பாரத யோகேஸ்வரன் சொல்கிறோம். அப்படிப்பட்ட சதாசிவ பிரம்மேந்திராலாம் இருந்திருக்காங்களே. இப்படிப்பட்ட மகான்களை எவ்வளோ நேரம் பற்றி பேசினாலும் அது சலிப்பே கிடையாது. அந்த மகானுடைய அனுபவம் என்றைக்கு வரும் யோசிச்சுக்கணும். அந்த மகான்களை நினைச்சால் வினா மகத்பாதல் அஜோபிஷேகம்னு அவர் தான் சொல்கிறார். அந்த மகான்களை நினைச்சால் வழியே நம்மளுக்கு இந்த நிலை என்றைக்கு சித்திக்கும். லோகத்தை மறக்கிற, இந்த தேகாபிமானத்தை மறக்கிற நிலை சித்திச்சுனா அப்போ இந்த தேவையில்லாத கவலைகள்லாம் நமக்கு ஏன் வரப்போகுது. தேவையில்லாத போராடி கண்டு அவசியமே இல்லை. பெரிய விஷயமாச்சு. இந்த உயர்ந்த விஷயத்தை அந்த மகான்களை பார்த்தால் வழியே, இந்த மகான்கள் கதையை பேசினால் வழியே நமக்கு இந்த நிலை சித்திக்குமா. அருமையான நிலை இது. அப்படி இருக்கும்போது யாரோ என் தம்பிகள் வேலை வாங்குறாங்க. இவர் என்ன பண்ணால், இவருக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் அண்ணாக்கள் 9 பேருலாம் அவங்களே அனுபவிக்கிறாங்க. இவருக்கு எதுவும் கொடுக்கல. அதே சமயத்தில் இவர் பாடு தனியாக விட்டாங்க. அப்பாவாலே திருத்த முடியல, நம்ம எங்கே திருத்தது, இவன் சரியாக படிப்பு வராதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் இவர் பாடு யாராவது என்னென்ன வேலை இடுறாங்களோ அந்த வேலைகள்லாம் செய்வார். வேலை இல்லாமல் சும்மா கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவார். அப்படி எங்கள் கண்ட இடத்துல படுக்கிறது, அது சுத்தமாக அதெல்லாம் பார்க்கறதில்ல. எல்லாத்துலேயும் படுப்பார். இந்த தேகாபிமானத்தை அப்படியே விட்டார். காலை மாதிரி சஞ்சரிப்பாராம். மழை வெயில் காற்றுன்னு எதுவும் தெரியாதான். எந்த இடத்துல வேணா படுப்பார், எங்கே வேணா எழுந்து போயினே இருப்பார். அவர் பாடு இடுப்பில் ஒரே ஒரு வஸ்திரம் மட்டும் இருந்த அந்த வேஷ்டி, அதுவும் அதை மாற்றிக்க வேஷ்டி, ஒரு வேஷ்டி கூட இல்லாமல் அந்த அழுக்கடைஞ்ச வேஷ்டியை கட்டிட்டு அப்படியே சஞ்சரிச்சுட்டு இருப்பாராம். அவரை பார்த்தா அழுக்கடைஞ்சு என்னென்னா ஒரு ஆச்சாரம் இல்லை, அனுஷ்டானம் இல்லாமல் இருக்கிறதுனால இவரை பிரம்மபந்துன்னு நினைப்பாங்களாம். பிராமணருக்குள் எழுந்தவராக நினைப்பாங்களாம். இப்படிலாம் அவமதித்தாங்க. அதெல்லாம் கவலைப்படலை.
அப்படியே செஞ்சுருந்தார். சரி யாரோ வேலை வாங்குறான் நம்ம தம்பியை, நாம ஏன் வேலை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய கழனியில் வரப்பில் வந்து அப்போல்லாம் வந்து என்னென்னா சோளக்காட்டு பொம்மைன்னு சொல்லுவாங்க, சோளக்காட்டில் பொம்மை. அந்த சோளம் விதைச்சிருப்பாங்க, அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு பொம்மையை கட்டி வச்சுருப்பாங்க. அந்த பொம்மையை பார்த்தா அது மனுஷன் மாதிரி இருக்கும். அது ஒரு சட்டி மாதிரி தலையில் கவுத்து அதுக்கு ஒரு பொம்மை மாதிரி வரைஞ்சி வச்சுருப்பாங்க, மீசெல்லாம் வச்சு. நம்ம பார்த்துருப்போம் எங்கன்னா. அது சட்டெல்லாம் போட்டு விட்டு, அதுக்கு ஃபேண்ட்லாம் போட்டு விட்டு பார்த்தா அது போல் பொம்மை மாதிரி இருக்கும். அது மாதிரி மனுஷன் மாதிரி அது ஆடையெல்லாம் உடுத்தி ஒரு பொம்மை மாதிரி நிற்க வச்சுருப்பாங்களே, அது மாதிரி இவரை வந்து வயல் காட்டில் காவல் வச்சாங்களாம். காவல் மட்டும் அவருக்காக தெரியுமான்னு கேட்டால், யாரோ ஒரு ஆள் உட்காந்துருக்கான்றதுனால இந்த யாரும் திருட மாட்டான் இல்லையா, வயலில் வந்து சோளம்லாம் வந்து திருட மாட்டான் இல்லையா. அதே சமயத்தில் மிருகங்கள்லாம் கூட பார்த்து பயந்து போயிடும் இல்லையா, யாரோ ஒரு ஆள் இருக்காங்கன்னு, காவல் இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி இவர் உட்கார வச்சா உட்காந்து அப்படியே 6 மாதம் அப்படியே இருப்பார். அடுத்த விளைச்சல் வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டு வரோம். அவருக்கு யாருன்னா எடுத்து கொடுத்தா சாப்பிடுவார், இல்லாட்டி அப்படியே கிடப்பார். அப்படியே இருப்பார். எப்படின்னா வீராசனத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாராம். அப்படியே அந்த சோளக்காட்டுக்குள்ள அப்படி காவல் காத்துட்டு போகிறோம். அண்ணாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படி காவல் காக்க வைப்பாங்க. அப்படி அவர் நல்லா வேலை வாங்குவாங்க. அதை செய் இதை செய், அந்த வெட்டு இது பள்ளம் வெட்டு, அதை செய் இதை செய் எல்லாம் வேலை வாங்கிட்டு அவருக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, புழுத்து போன உளுந்து, வண்டுகள்லாம் தொலைக்கப்பட்ட அப்படிப்பட்ட சொத்தை உளுந்து, அந்த சொத்தை உளுந்து கொடுப்பாங்களாம். நொய்யரிசி கொடுப்பாங்களாம், பின்னாக்கு கொடுப்பாங்களாம். 3 நாள் சாப்பாடு அதில் வந்து அடியில் ஒத்தின காந்தலுக்கு பற்றியா நல்ல சாப்பாடெலாம் இவங்க சாப்பிட்டு அடியில் எங்கேயும் காந்து போயிருந்தால் அந்த காந்தலை சுரண்டி கொடுப்பாங்களாம். அது பரத யோகேஸ்வரர் அத்தனை எப்படி சாப்பிட்டேன்னா, அமிர்தவத்து அப்பியவஹரதி யதாது பரத ஆஹாரம் கர்மவேதனத ஈகமானः ஸ்வப்ராத்ருபிः அபி கேதார கர்மணிः நிரூபிதஸ்ததபி கரோதி கிந்துன சமம் விஷமம் நியூனம் அதிகம் இதி வேத கண பின்யாக பலீகரண குல்மாஷஸ்தாலி புருஷாதினி அபி அமிர்தவத்து அப்பியவஹரதி அப்படி கடாயில் ஒட்டின காந்தல் வெண்கல பானையில் சாப்பாடு வடித்தா கொஞ்சம் நேரம் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா, நான் இங்கே இருக்கேன்னு அந்த வாசனை காண்பிச்சு கொடுத்துருமா. அப்படியேப்பட்ட அந்த வெண்கல பானை ஒட்டின அந்த காந்தலை என்ன பண்ணுவாங்களோ, அந்த காந்தலை அன்போடு அதை சுரண்டி கொடுப்பாங்களாம். அதே சமயத்தில் இந்த புழு பிடிச்ச உளுந்து கொடுப்பாங்களாம், நொய்யரிசி கொடுப்பாங்களாம், பின்னாக்கு கொடுப்பாங்களாம். பின்னாக்குன்னா மாட்டுக்கு போகிற பின்னாக்கு, அந்த பின்னாக்கை கொடுப்பாங்களாம். இந்த எள்ளு பின்னாக்கு, கொள்ளு பின்னாக்கு, கடலை பின்னாக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ வேர்கள்னா அதை அரைச்சோம்னா அது எண்ணெய் எடுத்துருவாங்க. எண்ணெய் எடுத்துகிற பிறகு அது மிச்சம் இருக்கிற திப்பி தான் வந்து பின்னாக்கு. இப்போ வேர்க்கடலை அரைக்கிறோன்னா வேர்க்கடலை வந்து எண்ணெய் எடுக்கிறதுக்கு, கடலை எண்ணெய் எடுக்கிறதுக்கு அந்த கடலை போடுவாங்க. போட்ட உடனே அது மிஷினில் போனால் பின்னாடி வந்து அதனுடைய திப்பிலாம் வெளியே வரும். அந்த திப்பி தான் வந்து பின்னாக்குன்னு சொல்லுவோம். அது மாதிரி எள்ளுலாம் அரைப்பாங்க. அதனுடைய எள்ளில் இருக்கிற எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு அப்புறம் அதனுடைய மிச்சம் இருக்கிற திப்பி இருக்கு இல்லையா, அதுதான் பின்னாக்குன்னு சொல்கிறது. அது மாட்டுக்கு போடுவாங்க. அந்த பின்னாக்கு இவருக்கு உணவாக கொடுப்பாங்களாம். அதையே அமிர்தவத்து அப்பியவஹரதி அமிர்த மாதிரி சாப்பிடுவாராம். அந்த பின்னாக்கை கடாயில் ஒட்டின காந்தல் கொடுப்பாங்களாம், அதை சாப்பிடுவாராம். 3 நாள் பழுது எதிர்ச்சையா யாசகம் கேட்டு கட்சாசர் எதிர்ச்சியான்றது என்னன்னா, கொல்லப்புறத்தில் போனால் 3 நாள் பழுது வந்து பார்த்தா நான் இங்கே இருக்கேன்னு அந்த வாசனை குப்புன்னு வாசனை அடிக்கும். அந்த நாத்தம் அடிக்கிற அந்த பழுதை வந்து இனிமேல் அதை சாப்பிட உதவாது, அது எங்கன்னா கொல்லப்புறத்தில் தூக்கி எறிது தான் உதவும் அப்படின்னு சொல்லி அது தூக்கி எறிவாங்களாம். தூக்கி எறிக்கும் போது இவர் கையை அப்படி நீட்டினார்னா டக்குன்னு வந்து கையில் வந்து விழுமா. அப்படி எதிர்ச்சியாக வந்து அதான் யாஞ்சை எதிர்ச்சியான்னா கையில் வந்து விழுமா. அந்த நாத்தடித்த பழுது அந்த 4 நாள் பழுதை அப்படியே அமிர்தவத்து அப்பியவஹரதி அமிர்த மாதிரி சாப்பிடுவாராம். இப்படி அதே சமயத்தில் அவங்க அண்ணாக்கள்லாம் 9 அண்ணாக்கள் நல்லா வேலை வாங்கிட்டு இது போல் புழு பிடித்த உளுந்து, நொய்யரிசி, இவள் கடையில் வந்து காந்தல், பின்னாக்கு இதெல்லாம் கொடுப்பாங்களாம். அதையும் அமிர்தவத்து அப்பியவஹரதி. எப்படிப்பட்ட மகாத்மா பாருங்கள். நாமெல்லாம் கொஞ்சம் ருச்சி குறைஞ்சா கூட உப்பு போதலைன்னு சொன்ன உடனே அதுக்கு அப்படி கோவப்படுறோம். கொஞ்சம் காரம் அதிகமாகிடுச்சுன்னா பயங்கரமாக கோவப்படுறோம், வீட்டில் எரிஞ்சு விடுறோம். அவர் என்ன ருசியை பார்த்தார், நல்லது பார்த்தாரா கெட்டது பார்த்தாரா, இப்படிலாம் தேகாபிமானத்தை விட்டவங்களாக இருக்க முடியுமாண்ணா. அப்போது இங்கே என்ன பதம் சொல்கிறாருன்னா, அமிர்தவத்து அப்பியவஹரதி. அவர் இந்த சாப்பாட்டு ருச்சியில் அவருக்கு கவனம் இல்லையா. அமிர்தம்னா அழியாத ருச்சியில் அவர் தலைச்சு நிற்கும்போது இந்த அழியக்கூடிய ருச்சியில் அவருக்கு எப்படி கவனம் போகும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. மகான்கள்லாம் அப்படி வியாக்கியானம் பண்ணுறாங்க. பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி அப்படி சொல்லுவார் அழகாக. அவர் பிரம்ம ரசத்தில் வந்து சுவைச்சு நிற்கும்போது இந்த அல்ப ரசத்துலையா போய் ரசத்தில் குறைவாக இருக்குது அதிகமாக இருக்குது இதை பற்றியா கவலைப்படுவார் அவர்.
இதை பற்றி கவனமே இல்லையே அவருக்கு. அதுதான் சொல்ல எல்லாமே அமிர்தம்ன்றார். அமிர்தவத்து அப்பியபகரதி. அமிர்தமாக எல்லாமே அந்த பிரம்ம ரசத்தில் இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தில் சுவைக்கிறதுனால இந்த ருச்சிகள் அவர் பாரபட்சம் பார்க்கறதில்ல. தேகாபிமானத்தை அடியோடு ஜெயிச்சு ஆத்ம ரசத்தில் சுவைச்சுட்டு இருக்கிற அவருக்கு இது என்னமா தெரியும் அந்த ருச்சிலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மகாத்மாக்கள். இப்படிலாம் அனுபவித்து இதை அனுவாதம் பண்ணி மகான்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாகவதத்தை. இப்படி நம்ம படித்தால் ஒழிய வெறும் புஸ்தக படிப்பினால் இந்த அனுபவங்களை பெற்றுட முடியாது. இதெல்லாம் மகான்கள் வாக்கில் பாகவதம் கேட்டால் தான் இந்த பரத யோகேஸ்வருடைய சரித்திரத்தில் எவ்வளோ பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது, நமக்கு எவ்வளோ பாடங்கள் கற்பிக்கின்றன அப்படின்னு நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரி, நம்ம இதோட பூர்த்தி பண்ணிப்போம். டைம் ஆகிடுச்சுருக்கு. அதுக்கு மேலே நம்ம அவர் காளி கோயிலில் பலி கொடுக்கட்டும் போகிறாங்க. அங்கே காளி பிரசன்னமாகி அவரில் வதம் பண்ணிடுறான். சிறக்கந்துகள் இல்லையா அவருடைய தலையில் பந்தாடிடுறான். பிறகு அங்கே காளியால் ரட்சிக்கப்படுகிறார் பரத யோகேஸ்வரர். இவருடைய பிரம்ம தேஜஸ்னால் அவள் அடிக்கப்பட்டு அவள் பிரசன்னமாகி இவரை காப்பாற்றிடுறா. இவரை வெட்ட வந்த அவருடைய கத்தி வாங்கி அவருடைய தலையை சீவிடுறா. அவருடைய ரத்தத்தை தன்னுடைய பரிவாரங்களோடு குடிச்சிடுறான். அவர் அங்கே ரட்சிக்கப்படுகிறார். பரத யோகேஸ்வரர் ரட்சிக்கப்படுகிறார் காளி தேவியால், பகவத் பக்தர் என்று தெரிந்து கொண்டு. இவரை போய் பலி கொடுக்க வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த கபாலிகரில் வெட்ட வந்தவங்களை வெட்டி அந்த தலைகளை பந்தாடினாலாம். கந்துகள் இல்லையா அசுகாசமும் அத்யுஷ்ணம், அந்த உஷ்ணமான அந்த ரத்தத்தை தன் பரிவார தேவதைகளோடு குடிச்சிட்டு பரத யோகேஸ்வரர் விடுவிச்சிட்டான். அது மகான்களுக்கு பண்ண அபச்சாரம் அவர்களுக்கே வந்து சேரும் அப்படின்னு பின்னாடி சொல்கிறாங்க. அப்படியேப்பட்ட அதெல்லாம் நம்ம சுருக்கமாக சொல்லிட்டேன். அதெல்லாம் விஸ்தாரமாக அப்புறம் பார்க்கலாம். பகவான் அனுகிரகம் இருந்தால் பார்க்கணுன்னு, இல்லை வேறு ஏதாவது கவனம் செலுத்தினா வேறு கதையில் போய்டும். சரி, இது அனுபவிக்கணும்னு இருந்தால் அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு பிறகு ரகுகணனுக்கு பல்லக்கு தூக்குறார். அப்புறம் அங்கே பண்ணுற உபதேசம்லாம் ரொம்ப அருமையான உபதேசம். அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நல்லா விளக்கமாக பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், அருமையான கட்டங்கள், அதெல்லாம் அப்புறம் அருமையான உபதேசங்கள். அதெல்லாம் நல்ல ஞான சித்திக்கும். பரத யோகேஸ்வரர் சரித்திரத்தை படித்தாவே அவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கார். ஆஹா, அதெல்லாம் படித்தோம்னாவே நமக்கு என்னமோ அந்த அனுபவத்திலே போன மாதிரி இருக்கும். அந்த பகவத் கிருஷ்ண அனுபவத்திலே போன மாதிரி இருக்கும். அப்படி உபதேசம் பண்ணியிருக்கார் ரகுகணனுக்கு பார்த்தா பரத யோகேஸ்வரர். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். சரி, ராம. அது பகவான் அனுகிரகம் இருந்தால் அப்புறம் பார்க்கலாம். இல்லைன்னா வேறு ஏதாவது கதையை படிப்போம். எப்படி எதன்னா பகவான் எந்த சமயத்தில் எதை படிக்கிறான்னு தெரியாது. எந்த கதையை பகவான் படிக்கிறோன்னா அந்த கதையை படிப்போம், அவ்வளோதான். எனக்கு இது மறுபடியும் சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. பகவான் எப்படி அனுகிரகம் பண்ணான்னா, ஏன்னா நம்ம சங்கல்பம் இல்லை, பகவத் சங்கல்பத்தின்படி தான் நடக்கும். பார்க்கலாம். சரி, பார்க்கலாம். ராம. श्री भारत योगेश्वर स्वामी की जय. श्री ब्रह्मश्री सुंदर कुमार स्वामी की जय. श्री प्रेमानंद सतगुरु महाराज की जय. सकल साधु मंडली की जय. आंजनेय स्वामी की जय. सीतापते राम 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 राम. श्री राम नाम की जय. आंजनेय स्वामी की जय. राम 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 राम.